Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் மற்றும் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணிச் சங்கம், பாரதிய வித்யா பவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் 7வது இலக்கிய முற்றத்திற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதலாவதாக கடவுள் வாழ்த்து இசைப்பவர் ஐயா டாக்டர் வி.சி. கமலக்கண்ணன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. வணக்கம். ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் மற்றும் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் செயலாளர் டாக்டர் பி. தாமோதரன் ஐயா அவர்களை வரவேற்புரையாற்ற வருகவர்கென வரவேற்கிறோம். நீ வரவேற்பு நீ தானே சொல்ற. சரி இரு, நான் மடிச்சுக்கிறேன். அன்பார்ந்த இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் அனைவரையும் வரவேற்கும் முகத்தான் இங்கு நம்முடைய அன்பு நண்பர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக சேரன் அவர்கள் இருந்தபோதும் அன்பின் காரணமாக, அன்பின் மிகையாக என்னை அவர் அழைத்து, நீ தலைமை உரையாற்று, மக்கள் எல்லாம் முழுசாக வரட்டும், அப்புறம் வரவேற்புரை பண்ணுறேன்னார். ஆனால் நான் என்ன சொன்னேன், எதுவுமே ஒரு ப்ரொசீஜர், முறைமை என்று இருக்கிறது. முறைமையை செய்து அப்புறம் செய்வோம். மக்கள் வரவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. அவர் என்ன ஆசைன்னா, அவர் வரவேற்பு சொல்லும்போது எல்லாரும் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் சொல்லுமோ ஒருத்தர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லை. அது ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் முதல்ல எண்ணெய் விட்டுட்டார். இருந்தாலும் வரவேற்புரை தான் முறைமை இல்லையா? அதனால் வரவேற்புறமே அவர் வரவேற்புரை அழகாக செய்வார். அவரை வரவேற்புரை நல்க பலத்த கரவொலியுடன் வரவேற்கிறோம். மன்னிக்கவும். 7வது கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க திருவிக்கா பேச்சு பயிலரங்கம், டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம், பாரதிய வித்யா பவன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அனைத்து ஸ்தாபனத்திற்கும் வரவேற்கிறோம். அடுத்து நம்மளுடைய தலைமையேற்க வந்திருக்க ஐயா திருக்குறள் மாமணி முனைவர் பா. தாமோதரன், செயலாளர் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கம் அவர்களை வருகவர்கென வரவேற்கிறோம். அடுத்து நம்மளுடைய டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தின் துணை செயலாளர், உதவி தலைவர் அவர்களை டாக்டர் வி.சி. கமலக்கண்ணன் ஐயா அவர்களை வருகவர்கென வரவேற்கிறோம். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற ஐயா முனைவர் மூவா தமிழறிஞர் விருது பெற்று சிறப்பு சொற்பொழிவு திருக்குறள் தூயர் பேராசிரியர் முனைவர்
கு மோகனராசு, நிறுவனர், உலக திருக்குறள் மையம் ஐயா அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்று வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களையும் வருக வருகென வரவேற்கிறோம். அடுத்து நம்முடைய உதவி தலைவர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் ஆற்ற வருக வருகென வரவேற்கிறோம். திருவிக பேச்சு பயிலரங்கம், டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணிச் சங்கம், பாரதிய வித்யாபவன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆகிய அமைப்புகள் ஒருங்கிணைந்து மாதந்தோறும் திங்கள்தோறும் நடைபெறும் இலக்கிய முற்றம் என்கிற தலைப்பிலே நடைபெறுகின்ற 7வது முற்றம் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மொழி இலக்கியத்துறையின் 36 ஆண்டு காலம் மொழித்துறையிலும் இலக்கியத்துறையிலும் திருக்குறள் சார்ந்த அந்த அமைப்பில் திருக்குறள் அமைப்பிலும் 36 ஆண்டுகள் பணியாற்றி செவ்வனே பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு திருக்குறள் தூயர். திருக்குறள் அண்மையிலே 2 நாட்களுக்கு முன்னாலே சென்னை மாணவர் மன்றத்திலே அவருக்கு ஒரு பட்டம் அளித்தார்கள். திருக்குறள் பேரொளி என்கின்ற பட்டத்தை அவருக்கு அளித்தார்கள். அந்த அமைப்பிலும் நான் துணைத் தலைவராக இருந்த காரணத்தினாலே அந்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருந்தேன், சென்றிருந்தேன். ஆக கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கின்ற அந்த ஒரு மூதுரைக்கு ஏற்ப எங்கு சென்றாலும் கற்றவர்களுக்கு மரியாதை இருக்கும். அதிலே கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்காதற்கு தக என்ற வள்ளுவத்தின் அடிப்படையிலே கற்றிருக்கிறார். கற்றதை எல்லோருக்கும் சொல்லியிருக்கிறார். சொன்னதை மட்டும் இல்லை, சொன்னதவாறு செய்திருக்கிறார். தான் அந்த வழியிலே நடக்கிறார் என்கின்ற வகையிலே அப்படிப்பட்ட ஒரு பெருமனிதரை, ஒரு பேராசிரியர் பெருமகனாரை, இன்றைக்கு ஒரு அறிஞரை, திருக்குறள் அறிஞரை இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறோம். முதலில் அவர்களை வருக வருக என்று இந்த நேரத்தில் வரவேற்க எங்கள் அமைப்பின் சார்பில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் எங்களுடைய அமைப்பினுடைய நெறியாளர், திருவிக பேச்சு பயிலரங்கத்தினுடைய நெறியாளர் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திருக்குறள் மாமணி முனைவர் தாமோதரன் அவர்கள் இல்லை என்றால் எங்கள் அமைப்பிலே எங்கள் அமைப்பின் அச்சாணி அவர்தான். அந்த வகையிலே அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று அவரை தலைமையாற்ற அழைக்கின்றேன். அடுத்தபடியாக இந்த வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் மாதந்தோறும் நாம் பார்க்கிறோம். எல்லோரும் பார்த்த முகங்களை இல்லை, வித்தியாசமான பெரியவர்களை பார்க்கிறோம், சான்றோர்களை பார்க்கிறோம், பார்த்தவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் இந்த நிகழ்ச்சி நன்றாக இருக்கிறது என்கின்ற நம்முடைய அந்த யார் பேசுகிறார்களோ பேசுகின்ற சாரத்தை நமக்கு வாட்ஸ்அப்லேயும் கொடுக்குறாங்க, கடிதமாகவும் எழுதுகிறாங்க. ஆக இதையெல்லாம் எங்களை ஊக்கப்படுத்துகிற நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சென்னை பல்கலை முன்னாள் பதிவாளர் டாக்டர் மணி அவர்கள், அம்மையார் வாசி கண்ணப்பன் அவர்கள் மற்றும் நம்முடைய ஆடிட்டர் அவர்கள் எல்லாம் இப்படி பல பேர் வராங்க. பேராசிரியர் நம்முடைய அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள் இப்படி நிகழ்ச்சியை பற்றி பின்னால் சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குது, இந்த மாதிரி பார்த்தீங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த நிகழ்ச்சிகள் நன்றாக இப்படி நடத்துங்கள் என்று எங்களை நெறிப்படுத்துகின்றவராக அப்படிப்பட்ட பெருமக்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற காரணத்தில் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அடுத்தவர்களுக்கு வழிவிட்டு இதோடு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கம் நம்முடைய தமிழ்த்தன்றல் திருவிக பெயரிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருவிக பேச்சு பயிலரங்கம் மற்றும் ஒரு அற்புதமான புரவலராக இருந்து கொண்டு இலக்கிய அமைப்புகளுக்கெல்லாம் இன்முகம் காட்டி நற்செயல் ஆட்டுவதற்கு ஒரு தூண்டுகோலாக ஒரு உந்துகோலாக இருக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இலக்கிய முற்றம் இன்று ஒரு அருமையான முற்றமாக முகிழ்க்க இருக்கிறது. சில பேர் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. ஆனால் சில பேர் பாவம் டயர்டாக தூங்கிடுறாங்க. நான் அதையும் பெருமையாக தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த இடம் நமக்கு ஒரு சோர்வை போக்குற ஒரு இடமாவது இந்த இலக்கிய கூட்டம் இருக்கட்டுமே. ஏன்னா அப்படியே சுகமாக தூங்குறதுக்கும் வாய்ப்பு தானே இது, இல்லைங்களா? வாழ்க்கையில் எல்லாமே நம்ம கோச்சிக்க கூடாது. அதாவது சில பேர் இல்லை என்னங்க அங்கே அவர் தூங்குறாரு தெரியுமா, எங்கேயோ ஒரு மனுஷன் தூங்குறானையா, ஏதோ ஒரு இடம் கிடைக்குது, இல்லை வீட்டில் தான் தூங்க முடியல, ஏதோ ஒரு இடத்துல தூங்கட்டுமே. சில பேர் லைப்ரரியில் தூங்குறவங்கள பார்த்தா கோச்சிப்பாங்க, விட்டுருன்னு நான்.
அவர் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அங்கே தூங்கிட்டு இருக்காரு. அவரையே நீ கெடுக்கிற? இன்னைக்கு இன்சோமனியான்றது ஒரு பெரிய வியாதி. தூக்கம் வராமல் அவன் தவிக்கிறான். டாக்டர்கிட்ட போய் போட்டு மருந்து சாப்பிட்றான், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறான், தூக்கம் வரல. இலக்கியங்கள் உறக்கத்தை தருகின்றன, உள்விடிப்பை தருகின்றன. அதில் நம்ம மகிழ்ச்சி அடையணும். அதானே பெரிய விஷயம் இன்னைக்கு, இல்லைங்களா? அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய செய்தியாக எடுத்துக்கூட. யாராவது தூங்கிட்டா நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க, பக்கத்தில் அவங்க பாட்டி தூங்கட்டும், என்ன. அதனால் ஒன்றும் இல்லை, இன்னொரு சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரி ஒருத்தர் தூக்கம் வரவங்க யாராக இருந்தாங்கன்னா, மாதந்தோறும் இலக்கிய முற்றம் நடக்குது, நீங்கள் போங்க, நல்லா தாமோதர பேச வருவார், நல்லா தூங்கலான்னு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், வேறு யாரையும் சொல்லாது. ஓகே, ரைட். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நகைச்சுவை. வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, சிரிக்கணும். வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி நிறைய பேரோட பிரச்சனைக்கே காரணம்னா இந்த இலக்கியங்கள், இந்த மாதிரி முற்றங்கள்லாம் ஏன் நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு இலக்கியங்களை பேசும்போது மனம், கடினமான மனம் கூட மென்மையாகிறது. அந்த மென்மை தன்மை இன்றைக்கி எல்லாமே இறுக்கமாக இருக்கும். ஒருத்தர் இறுக்கமாகவே பார்த்துக்கிறோம், ஒருத்தர் பாராட்ட யோசிக்கிறோம், ஒருத்தர் போற்ற யோசிக்கிறோம். அதெல்லாம் இந்த இலக்கியங்கள் அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்கும். இந்த மனசை மென்மையாக்கு. அந்த மென்மை தன்மை இலக்கியங்களால் மட்டுமே தான் முடியும். அதனால தான் நம்ம சங்க இலக்கியங்களை இன்றும் நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மணிமகுடமாக இருக்கின்ற நம்ம திருக்குறளை இன்றும் போற்றி கொண்டிருக்கிறோம். திருக்குறள் உலக சொத்து. ஏன்னா பாரதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அவர் ஒரு தீர்க்கதரிசி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுனார். என்ன மாதிரி சொல், அந்த சொல்லை திருப்பி யோசிச்சு பார்க்க கூட முடியாது நம்மால். என்ன ஒரு கவிதை ஊற்று அங்கே. அப்போது அந்த மாதிரி ஒரு இலக்கியத்தை நாம் இங்கு பேசுகிறோம் என்றால், இங்கு வந்திருக்கக்கூடிய உட்கார்ந்துருக்கக்கூடிய சான்றோர்கள் நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம நடத்துறீங்களா, எத்தனை பேர் வராங்க அப்படின்னு. எத்தனை பேர் வரணும், எத்தனை பேர் வரணும்னு கேட்டேன். இங்கே ஒரு ஆள் அக்கறையோடு வந்தால் அவர் 1 கோடி பேர் உட்கார்ந்ததுக்கு சமம். சொல்றது கரெக்டா இல்லைங்களா? மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்களில் வந்து நம்ம கூட்டம் வராங்களான்னு பார்க்கக்கூடாது, நாட்டமுடன் அமர்ந்திருக்கிறார்களா, அதான் முக்கியம். எத்தனை பேர் அக்கறையோடு உட்காந்துருக்காங்க. அக்கறை தானே முக்கியம். ஒவ்வொரு மரமும் போதி மரம் தான், ஆனால் அக்கறையோடு உட்காரணும்னார் இறையன்பு. அப்போ தான் ஞானம் வருமா. ஏன்னா அக்கறை இல்லாமல் போதி மரத்தடிலேயே போய் புத்தர் உட்காந்த இடத்துலையே உட்காந்தா கூட நமக்கு ஞானம் வராது இல்லையா? அதனால எங்க அக்கறையாக உட்கார்கிறார்களோ அங்க எல்லாமே வரும். இங்க வந்து உட்கார்பவர்கள், அமருபவர்கள் அக்கறையுடன் அமர்கிறார்கள். எவ்வளவு பேர் வராங்க நம்ம கணக்கெடுக்கிறதே கிடையாது. ஆனா நிறைய பேர் வராங்க. ஆனா உட்காருபவர்கள் அக்கறையுடன் உட்கார்கிறார். அதனால இன்னைக்கு ஐயாவுடைய பேச்சு அப்படின்பது அது ஒரு தனி சிறப்பு. ஏன்னா சில பேர் திருக்குறளை ஒரு பார்ட் டைமாக வச்சுப்பாங்க, பகுதி நேரமாக வச்சுப்பாங்க. சில பேர் ஒரு மேடைக்கு பேசுறதுக்காக வச்சுப்பாங்க, சில பேர் ஒரு அலங்காரத்துக்காக வச்சுப்பாங்க. ஆனால் அவர் திருக்குறளை அப்படி வச்சுக்கல, திருக்குறளாகவே வச்சுக்கிறார். அவர் தன்னை திருக்குறளாகவே பாவித்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு சாதனை. அது ஒவ்வொருத்தருக்கு இருக்க இயல்பாக, அந்த இன்னேட் அப்படின்வாங்க, அது உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், ஊறணும். யாரோ என்னை பாராட்டுறாங்கன்றதுக்காக நான் திருக்குறள் பேசக்கூடாது. திருக்குறளுக்காக நான் திருக்குறளை பேச வேண்டும். I must love it. It must be a passion for me. இது என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏதோ யாரோ என்னை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது. அந்த மாதிரி அவர் இல்லை. ஏன்னா அதுவாகவே வாழ்வியலாக அதை அவர் அமைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்வியலுடைய அத்தனை திறன்களையும் அத்தனை பகுதிகளையும் அவர் அதாகவே செய்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கு உரித்தான ஒரு சிறப்பு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வை திருக்குறளை பார்க்கறதுன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்செப்ஷன் டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு இல்லையா. வி see the world not the way they are, but the way we are. நான் எப்படி இருக்கணும், இந்த உலகத்தை பார்க்கிறேன். அப்போது என்னுடைய பார்வையிலே இந்த உலகத்தை நான் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி அவருடைய பார்வையிலே திருக்குறள் தான் வாழ்க்கை, அதுதான் உலகம். டாக்டர் மூவாவினுடைய பார்வையிலும் அதுதான். ஏன்னா அவருடைய அத்தனை நாவல்களிலும் சரி, அவருடைய அத்தனை நூல்களிலும் சரி, அவர் ஒரு கருத்து எழுதுகிறாருன்னா நீங்கள் ஊன்றி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு திருக்குறளை நீங்கள் எடுத்து சொல்லலாம். இதுதான் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் அதுக்காக அப்படி பேசலை. அவர் ரத்தத்திலே, அது சிந்தனையிலே ஊறி 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 அவர் எழுத்தெல்லாம் திருக்குறளாகத்தான் இருந்தது. அதுதான் டாக்டர் மூவா. திருவிக்கா, இதுவும் திருவிக்கா. இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து இயற்கையாகவே. ஏன்னா தான் ஒருத்தர் கேட்டார், ஏன்பா திருவிக்கான்னு ஒன்று ஆரம்பித்தா, ரைட்டு, அது என்ன டாக்டர் மூவான்னு குட்டி போட்ட மாதிரி இலவசமா அதுன்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் 1 2 வாங்கினா 1 வாங்கினா 3 வாங்குறீங்க, அதெல்லாம் பெருமையாக வாங்குறீங்க. நான் சான்றோர்களை இணைக்கிறது ஏன் இப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சான்றோர்கள் அவங்கெல்லாம், அவங்க பேரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்குமே நமக்கு, இல்லைங்களா? சில பேர் பேசினாலே நமக்கு புண்ணியம், சில பேர் சொன்னாலே நமக்கு புண்ணியம், இல்லைங்களா? அந்த மாதிரி டாக்டர் மூவ அப்படின்னா நமக்கு ஒரு புண்ணியம், திருவிக்கா அப்படின்னா ஒரு புண்ணியம். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சில பேரை சொல்லும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன சொல்கிறது, ஒரு திறன், நமக்குள் உள்ளுள் ஒரு உவகை இயற்கையாக அங்கே வரும். அதைத்தான் நம்ம இவங்களெல்லாம் இந்த மாதிரி இலக்கிய கூட்டங்களிலே சான்றோர்களை எல்லாம் நாம் அழைத்து, நீங்களாம் உட்காந்துருக்கீங்களே, சும்மா உட்காந்துருக்கீங்க,
லிசனிங், சிந்திக்கிறீங்க, யோசிச்சு கேட்குறீங்க. நான் வள்ளுவர் கேள்விக்கு ஒரு அதிகாரமே எழுதினவர், எப்படி கேட்கணும்னு சொல்லி. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பாடம் எடுத்துன்னு இருக்கான். உட்கார வச்சு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கூட்டம் ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்குறான்னா, திசை திருப்பாமல் கவனங்கள் பிசகாமல் ஒரே இடத்தில் குவித்து சிந்திப்பது எப்படி, அது எப்படிங்க கத்துறது. அதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்கான், ஒரு சயின்ஸ் வச்சுருக்கான். வித்தவுட் ஃபில்டர்ஸ் ஹவு டு கான்சன்ட்ரேட் இன் அ ஃபோக்கஸ்ட் வே அப்படின்றான். அப்படியே ஃபில்டர்ஸ் இல்லாமல் எப்படி பார்க்கறது. இதுக்கு ஒரு கிளாஸ், இதுக்கு ஒரு பாடம். இதை கற்றுத்தரவருக்கு ஒரு 25,000 ரூபா. வெளிநாட்டிலேருந்து வந்தார்னா 1,00,000 ரூபா ட்ரைனிங்க்கு. இதுக்கு வச்சுருக்காங்க கார்பரேட்ஸில். லிசனிங் ஸ்கில்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஒன்றும் வேணாம், 42 411 420 இந்த குறளை படிங்க. ஆர்ட் ஆஃப் லிசனிங்னா என்னன்னு வள்ளுவர் சொல்லி கொடுத்துருவார். அது ஒரு திட்டுவார், கேட்பினும் கேளாதகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி, 418வது குறள். இதை விட என்னத்தை திட்ட முடியும் ஒரு மனுஷனை? சார் காது கேட்கும் சார், இது வரைக்கும் எத்தனை நல்ல பேச்சு கேட்டுக்கிறேன் அப்படின்னா, அப்போ உனக்கு கேட்கல போ அப்படின்ட்டார் திருவள்ளுவர். உனக்கு காது கேட்குதுன்னா நீ இது வரைக்கும் எத்தனை நல்ல சொற்பொழிவை கேட்டிருக்க, உள்வாங்கியிருக்க, வாழ்க்கை ஆக்கியிருக்க. இதெல்லாம் செய்யலைன்னா உன் காது இருக்கு ஆனால் இல்லை அப்படின்ட்டா. அப்போ கேட்குறது எவ்வளோ முக்கியமான விஷயம். இதை விட ஆர்ட் ஆஃப் லிசனிங் என்ன சொல்ல முடியும்? இதை விட ஆர்ட் ஆஃப் லிசனிங் என்ன சொல்ல முடியும்? இன்னொன்று அழகாக சொன்னார், அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த ஒரு குறள் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், கற்றில நான் இன்னும் கேட்கனார் சார் வள்ளுவர், அதனால் நான் படிக்கிறதே இல்லை, எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கே போய் கேட்குறேன் சார். அவர் அப்படி சொல்லலை. கற்றில நாயினும் கேட்கனா, நம்முடைய வாழ்நாளில் நம்ம எல்லா புத்தகத்தையும் நம்மளால் படிச்சிட முடியாது. நம்முடைய ஆயுள் ரொம்ப குறைவு. இப்போ 2017 ஹாப்பி நியூ இயர்னு கத்தனை மாதிரி இருந்துச்சு. என்னடானா டிசம்பர் வந்துச்சு. இந்த அடுத்த ஹாப்பி நியூ இயர் நம்மளால் கற்ற போகிறோம் 2018. அதுவும் சர்ன்னு வந்துடும். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும், விரைந்து கொண்டே இருக்கும், பறந்து கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும்? வாழ்நாள் ரொம்ப குறைவு. அதில் நம்ம எல்லாத்தையும் படிச்சிட முடியாது. அப்புறம் நடுவில் கண்ணு கொஞ்சம் தெரியாமல் போயிடுது நமக்கு, அப்புறம் காது கொஞ்சம் கேட்க மந்தமாயிடுது, அப்புறம் நம்ம உடம்பு நல்லா இருந்து நல்லா இல்லாமல் போயிடுது நிறைய வாட்டி, அப்புறம் நிறைய பிரச்சனைங்க வந்துடுது, நம்மளால் படிக்க முடியாது. அப்போ என்ன சொன்னார்னா, நீ படிச்சுக்கிட்டே இரு, எல்லாத்தையும் உன்னால் படிக்க முடியாது. எல்லாத்தையும் படித்தவர்கள் ஒவ்வொன்றும் இருப்பார்கள். அவர்கள் சொல்லும் ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்டே, கற்றிலன் ஆயினும் ஒரு சப்ஜெக்டை, ஒரு குறிப்பிட்டது மற்றவர்கள் சொல்ல கேட்டுக்கொண்டிருப்பாய், செவி உருவாய், செவி மாந்திடு. பாருங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு செய்தி. திருக்குறளுக்குள் ஊடுருவி பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ வெளிப்புறமாக பார்த்தா ஒரு பொருள், அதே ஒரு அறிவியல் அறிஞன் பார்க்கும்போது ஒரு பொருள், அதுவே குழந்தைசாமி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அறிவியல் பொருள் கிடைச்சது. அவர் சொன்னார், மழையை பற்றி எல்லாரும் பேசினது தான், அவர் தான் வித்தியாசமாக சொன்னார். மழைக்கே முதலிலே எல்லாவற்றிற்கும் அடிப்படை, நீருக்கெல்லாம் ஆதாரம் மழை என்று 17ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடித்தார்கள். இல்லை இல்லை, இதை கண்டுபிடித்த விஞ்ஞானி திருவள்ளுவன் என்ற விஞ்ஞானி 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கண்டுபிடித்தான். சொன்னது தமிழறிஞன் அல்ல, அறிவியல் விஞ்ஞானி. அதுவும் ஹைட்ரோ வாட்டரில் ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்த பேரறிஞர் குழந்தைசாமி. யோசிச்சு பாருங்க சார், அவருடைய பார்வை எப்படி ஊடுருவி பார்த்த பார்வை. இதை நான் சொன்னா என்ன சொல்றோம், தமிழ் படிச்சவருப்பா, அவர் தான் ஆர்வத்தில் சொல்லியிருப்பா, ஊடுருவி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் 20வது குறள் எவ்வளோ, நீரின் ரமையாது 20, வான் நின்று 11. நான் தப்பாக சொன்ன கூட தலையாட்டக்கூடாது விஜி, தப்புனா தப்புன்னு சொல்லணும். நக்கீரர் சொன்னாலும் தப்பு, ரைட்டா? நாம் வானின்று உலகம் 11வது, 20 என்னது, நீரின்றி அமையாது உலகம், யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. ஸோ அந்த மாதிரி வானின்று உலகம் மேலிருந்து வழங்குது. அதை விட சிறப்பு கிடையாது, நீரின்றி அமையாது உலகம். பாருங்க எவ்வளோ ஒரு, அது 17ஆவது நூற்றாண்டில் தான் ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, பெய்யும் மழை, ஓடும் நீரின் அளவு, வரும் அருவியின் அளவு எல்லாத்தையும் கணக்கிட்டு இதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு, எல்லா நீருக்கும் ஆதாரம் மேலிருந்து பொழியும் மழை என்று கண்டுபிடித்திருக்காங்க சயின்டிஃபிக்காக. இதை வள்ளுவர் எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது? அது அவருடைய அந்த உலகியல் மீது அவர் கொண்ட பார். நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி வள்ளுவரே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரா? அவருக்கு அந்த அறிவு, பறந்துபட்ட அறிவு இருந்திருக்குமா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரீசன் மாத்திரம் நான் சொல்லிட்டு போகிறேன். இதில் மெய்ப்பொருள் காண்பது என்னோட பார்வை, இது தவறாக கூட இருக்கலாம். அவரை பற்றி நான் பார்க்கும் பொழுது ஒன்று தெரிஞ்சது என்னன்னா, அவருக்கு எல்லாம் தெரிந்தது அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவருக்கு ஒரு ஞானம் இருந்தது. என்னன்னா, எதை சொன்னாலும் நான் சொல்லுகிறேன் என்ற அந்த எண்ணமே இல்லாமல் உலகிற்காக மட்டுமே சொல்லக்கூடிய அந்த உன்னத தனித்துவ அறிவு அவருக்கு மட்டுமே இருந்திருக்கிறார்.
நீங்கள் இப்போ நான் சொல்லும்போது நான் என்ன நினைக்கிறேன், இது என் கருத்து என்று நான் சொல்லுகிறேன், இது என்னுடைய ஆராய்ச்சி என்று சொல்லுகிறேன். இதையெல்லாம் மீறி இது உலகத்துக்காக என்னால் இயல்பாக எனக்கே கிடைத்த ஒரு அற்புதம். ஆனால் இது நான் சொல்லவில்லை, இது உலகத்திற்காக சொல்லுகிறேன். இது உலகம் உள்ள அளவும் இருக்க வேண்டும். அப்படி அவர் நினைச்சார். தன்னை பின் நிறுத்தி தன்னோட கருத்தை முன்வைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் யார் என்றால் திருவள்ளுவர். அதனால தான் இன்னைக்கு திருக்குறளை நாம் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு ஹுண்டாயில் ஒரு ப்ரோக்ராம் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. என்னன்னா, அங்கே இருக்கிற கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஒரு இது எடுக்கணும், ட்ரைனிங் எடுக்கணும். கூப்பிட்டவர் என்ன சொன்னார், திருக்குறள் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன் கூப்பிட்டாங்க. சரி, நானும் திருக்குறள் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் தயார் பண்ண உள்ளே போனோடனே எனக்கு சொன்ன முதல் வார்த்தை, சார் அப்படியே டீப்பாக அட்மினிஸ்ட்ரேஷன் திருக்குறள்லாம் போயிடாதீங்க, இவங்கெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்போவுமே திங்கிங்லேயே இருக்கிறவங்க, ஒரு லைட்டர் வெயினில் அப்படி ஜாலியாக எடுத்துன்னு போயிடுங்களேன். என்னங்க அப்படின்னு இல்லைங்க, ஒரு லைட்டர் வெயினில் ஜாலியாக எடுத்துன்னு போனோம். எல்லாமே கொஞ்சம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள், அவங்களுக்கு ஒரேடியாக திருக்குறள் சொன்னால் போர் அடிச்சிடும். அப்போ ஏன் தலைப்பு அப்படி வச்சிங்க, திருக்குறள் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்? டு யூ திங்க் தட் திருக்குறள் ஹேஸ் நோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைட்லைன்ஸ் இன் இட்? இல்லை அதுக்கு இல்லை சார், நம்ம அப்படியே அதையே சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும், ஏன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே பிஸியாக இருக்கிறவங்க. எப்படி அவங்களோட மென்டாலிட்டி. நான் சொன்னேன், திருவள்ளுவர் அப்படி இல்லை, நகைச்சுவையும் பேசியவர், அட்மினிஸ்ட்ரேஷனையும் பேசியவர், வாழ்வியல் தத்துவத்தையும் சொன்னவர். இது எந்த ஆங்கிளில் வேணால் என்னால் சொல்ல முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க, சொல்லி காட்டுறேன்னு சொன்ன உடனே சும்மாங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாருமே நிறுத்துன்னு சொல்லலை. அவங்க சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா, இன்னொரு அரை மணி நேரம் வேறு ஏதாவது புது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்கள் சார்னா. இது திருக்குறளுக்கு கிடைத்த பெருமிதம், தாமோதரனுக்கு கிடைத்த பெருமிதம். இதுதான் நம்ம யோசிக்கணும். அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, அதனால தான் வள்ளுவர் எழுதின ஒரு குறள் எனக்கு ரொம்ப ரொம்ப, அதை நான் இன்னைக்கும் நான் சொல்லி பார்த்துப்பேன். வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை என்ற குற்றங்கடிதலில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதை ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களும், அன்று ஆட்சியாளர்கள், இன்று ஒரு துறையில் இருப்பவர்களும் வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை என்ற இந்த குறளை ஒரு வாழ்வியல் குறளாக நாம் ஆக்கினோமானால், வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சேன், நான் இல்லைன்னா அந்த வீடு காஞ்சி போயிடும், நான் இல்லைன்னா அந்த வீட்டில் யாரும் உருப்பட மாட்டாங்க, நான் இல்லைன்னா அந்த வீடே காலியாக, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு பெருமிதம். அது தவறான ஒன்று. யார் இல்லை என்றாலும் இந்த பூமி ஓடிக்கொண்டே இருக்கும், யார் இல்லை என்றாலும் இந்த இலக்கிய முற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும், யார் இல்லை என்றாலும் திருக்குறளிலே ஆராய்ச்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். There is no one is indispensable in the world. யாருமே இந்த உலகத்தில் இவர்தான் என்பது கிடையாது. இதுதான் திருக்குறள். ஆனால் நமக்கு ஒரு பேர் கிடைத்திருக்கிறது இதை செய்வதற்கு. இதை நாம் எப்படி வள்ளுவர் சொன்ன மாதிரி, ஈவார்க்கண் எண்ணுண்டாம் தோற்றம் இறந்துகொள் மேவார் இலா கடை 1049. ஐயா கொடுக்குறேன்னு பெருமைப்படுறிய, வாங்குறவன் ஒருத்தர் இருந்தால் தானே ஐயா நீ கொடுக்க முடியும். உன் அறிவை பெறுவதற்கு 4 பேர் உட்காரணும் இல்லை, அதுக்காக பெருமைப்படு. எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ எளிமையாக சொன்னவர் திருவள்ளுவர். அதனால் இந்த மாதிரி இது அரிய கூட்டத்திற்கு வந்து இன்றைக்கி ஒரு செவி விருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது, அது திருக்குறள் சார்ந்த விருந்து கிடைக்க போகுது. இது நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பேர். கொடுக்கறதுக்காக நம்முடைய ஐயா வந்து ஒரு பல பணிகளுக்கு இடையேயும் இந்த இசைவை தெரிவித்து இங்கே இன்முகத்துடன் வந்து நேரத்திற்கு அவரும் குறித்த நேரத்தில் எல்லாத்தையுமே தொடங்கக்கூடியவர். அருமையான நமக்கு கிடைத்த ஒரு தமிழ் சான்றோர், ஒரு குறள் சான்றோர்னு தான் சொல்லுவேன் அவரை, திருக்குறள் சான்றோர் அவர். நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய திருக்குறள் சான்றோர், இந்த யுகத்திலே நமக்கு கிடைத்த ஒரு அற்புதம் அவர். அதனால் அவருடைய ஒரு அரிய ஆற்றல் மிக்க, ஆழமிக்க, அடர்த்தியான அந்த சொல் வீரினை கேட்பதற்கு நாம் எல்லாம் தவமுடன் இருக்கிறோம் என்றால் மிகையாகாது. கரெக்டுங்களா? சொல்லலாமா? தவமுடன் இப்படி சொன்னால் கை தட்டணுன்றதுக்காக சொல்ல, நான் சும்மா உங்களை கேட்டுக்கிட்டு. ஏன்னா இந்த அவைக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேசவே கூடாது. ஏன்னா அவங்க பாட்டி யாரோ உட்காந்துருக்க மாதிரி, நம்ம பாட்டி ஏதோ ஒரு பக்கம் பேசின்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்பப்போ ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் அவையோடு இருக்கிறது. ஏன்னா அறிவார்ந்த சபை இது. சும்மா நீங்கள் உட்காந்து யார் உட்காந்து முன்னாடி உட்காந்துருவங்களாம் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். சாதாரண ஆள் எல்லாம் முன்னாடியெல்லாம் பயமுறுத்துறாங்க. இவங்கெல்லாம் எப்படி வாயே வரல, எனக்கு கொஞ்சம் நடுங்கிட்டு காலம் நடுங்குது பாரு, அந்த அளவுக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு நடுக்கம் எனக்கு. அதையும் மீறி நான் பேசுகிறேன்னா அது வந்து அதை அப்படி மீறி நான் அப்படி பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி அடுத்து நம்முடைய விருது வழங்கலாம். ஐயா அவர்களுக்கு விருதினை வழங்கி அப்புறம் தான் சிறப்புரை. அதுதான் ஒரு இங்கே நம்ம இடையே இருக்கு. சரி படிங்க, கொடுங்க. அது கொடுங்க, விருது வாங்க சொல்லிட்டீங்களா? சொல்லிடுங்க. ஐயா அவர்களுக்கு விருது வழங்கும் விழா. இப்போ விருதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளீடுகளை எல்லாம் ஐயா அவர்கள் வாசிப்பார். திருவிக்கா பேச்சு பயிலரங்கம்
டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணிச் சங்கம், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ். முனைவர் மூவா தமிழறிஞர் விருது பேராசிரியர் முனைவர் கு. மோகனராஸ். சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத் துறையின் திருக்குறள் ஆய்வு பகுதியின் பேராசிரியராக 36 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். திருக்குறள் நெறி பரப்பியவர். உலக திருக்குறள் மையம் என்னும் அமைப்பை நிறுவியவர். திருக்குறள் ஞானபீட விருது, தமிழக அரசின் திருக்குறள் விருது போன்ற 20 விருதுகளை பெற்றுள்ளவர். தமிழக அரசின் சிறந்த நூல்களுக்கான பரிசுகளை பெற்றவர். 171 நூல்களுக்கு மேல் வெளியிட்டுள்ள சிறந்த படைப்பாளர். திருக்குறள் சார்ந்த 1000 ஆய்வரங்குகளையும் 50 திருக்குறள் மாநாடுகளையும் நடத்தி வெற்றி கண்ட பண்பாளர். திருக்குறள் கலைக்களஞ்சியம் என்னும் திங்கள் இதழை நிறுவியவர். சிறந்த இலக்கிய படைப்பாளர், சீரிய சிந்தனையாளர், தமிழ் இலக்கிய உலகில் அனைவராலும் மதிக்கப்படும் ஆய்வறிஞர், பேராசிரியர் முனைவர் கு. மோகனராஸ் அவர்களுக்கு முனைவர் மூவா தமிழறிஞர் விருது வழங்கி சிறப்பு செய்வதில் டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணிச் சங்கம், திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பெருமை கொள்கின்றன. 21 டிசம்பர் 2017, பாரதிய வித்யாவன், மயிலாப்பூர், சென்னை. நீங்கள் தான் கொடுக்கணும். மணி 7 சொல்லிடு. இப்போ சரியா மணி பார்த்தீங்கன்னா 6:57. ஐயா வந்து தொடங்கி அதுக்கப்புறம் அவருடைய நேரம் நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு செவிச்சுவை நம்மை தீண்டு இருக்கிறது இல்லையா? அந்த செவிச்சுவை நாம் பெறுவதற்காக காத்திருக்கிறோம். அதனால் ஐயா நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஒரு அரிய ஒரு ஆய்வு போல சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஐயா பேசிட்டு வாங்க. அதுக்கிடையில் ஒரு சின்ன விண்ணப்பம். டாக்டர் மூவா நற்பணி சங்கம் என்பதை மாதந்தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருவிக்கா பள்ளிக்கூடம் ஷனா நகரிலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாலை 4 to 6 மணி வரை 2 மணி நேரம். அதில் நாம் வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண நம்மிடையே வரக்கூடிய, இது வரைக்கும் நான் எந்த இலக்கிய கூட்டமும் போனதில்லை, எங்கேயும் நின்று பேசினதில்லை, ஒரு 4 பேர் முன்னாடி நிற்கவே எனக்கு பயம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்களுடைய இலக்கே. அவ்வளோதான் பிடிச்சிக்கிறோம் கப்புன்னு. ஏன்னா யாராலையும் முடியாதுன்றதே ஒரு கிடையாது. ஏன்னா எல்லாம் படித்தவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அது சொல்லலைன்னா அப்புறம் திருவள்ளுவர் வந்து அவங்கள ரொம்ப கடிஞ்சிக்கிறார். அதனால் கல்லாதாரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார்னு கேட்பார் 728. அதனால் நல்லார் அவை அஞ்சாமல் பேசணுன்னா நம்ம பேச பயிலணும். எக்ஸ்போஸ் யூ, வெளிப்படுத்துறது. அதுக்கு தான் அந்த அரங்கங்கள். அதனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க வாங்க. இந்த இன்விடேஷன் உங்களுக்கு அந்த தாளில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். தயவுசெய்து எல்லாரும் வாங்க என்று சொல்லி இப்பொழுது ஐயா அவர்களை பலத்த கர ஒலிகளின் ஊடே அவருடைய மூவா தமிழறிஞர் விருது பெற்றிருக்கக்கூடிய சமயம் டாக்டர் மூவாவின் பார்வையில் திருவள்ளுவரும் திருக்குறளும் என்ற அந்த தலைப்பினிலே, ஆழ்ந்த தலைப்பினிலே அவருடைய அரிய உரை ஆற்ற இருக்கிறார். உங்களுடைய கர ஒளி திற ஒளியாக எழுந்து அவருள் இருக்கும் அத்துணை ஆற்றல்களையும் நாம் பெறுவதற்கு ஏதுவாக துணை செய்ய வேண்டும். ஒன்றே உலகம்,
பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய அரங்கின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற திருக்குறள் மாமணி முனைவர் ப. தாமோதரன் ஐயா அவர்களை வணங்குகிறேன். வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கோ. சேரன் ஐயா அவர்களையும், இங்கே தொடக்க உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வி.சி. கமலக்கண்ணன் ஐயா அவர்களையும் நான் வணங்குகிறேன். இன்று நடைபெறுகின்ற முனைவர் மூவா அரங்கில் 3 பெரும் அமைப்புகள் இதனை பொறுப்பேற்று சிறப்புற தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். வள்ளுவத்தின் குறள் 7 சீர்கள் போல இன்றைக்கு 7வது ஆளாக நான் வருகை தந்திருக்கின்றேன். இதனை சிறப்பாக நடத்தி வருகின்ற டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினருக்கும், பாரதிய வித்யா பவன் நிறுவனர்கள் பொறுப்பாளர்களுக்கும், ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எல்லோரும் அறிமுகமானவர்கள் என்றாலும் கூட ஓரிருவரை நன்றியோடு நான் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கின்றது. நான் பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய பொழுது அதைத் தொடர்ந்து அங்கே பதிவாளராக இருந்த மதிப்பிற்குரிய மணி ஐயா அவர்களை வணங்குகிறேன். எங்கள் உலக திருக்குறள் மையத்தின் புரவலராக விளங்குகின்ற திருக்குறள் வாசிய கண்ணப்பன் அம்மையார் அவர்களை வணங்குகிறேன். கடந்த 13 ஆண்டுகளில் என்னுடைய நூல்களை மட்டுமே 143 நூல்களை வெளியிட்ட மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய குருமூர்த்தி ஐயா அவர்களை வணங்குகிறேன். மற்றும் வள்ளுவர் கோட்டத்திற்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்காணித்து வாரந்தோறும் நாங்கள் வள்ளுவர் கூடத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் வருகை தந்திருக்கின்ற பொறியாளர் பாலு போன்றவர்களையும் நான் வணங்கி, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, மூவா அவர்கள் என்று எண்ணுகின்ற பொழுதே நம் நெஞ்சத்திலே முன்னிற்பது திருக்குறள். உரையால், உணர்வால், படைப்பால், பண்பால், பணிச்சிறப்பால் தன்னை அவர் மேம்படுத்தி கொண்டார் என்றால் அதற்கு முதன்மையாக அமைந்த நூல் திருக்குறள். வாழ்க்கையில் பல சான்றோர்கள் இருநிலை தத்துவங்களை முன்வைத்து வாழ்க்கை வாழ்வதுண்டு. ஆனால் ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் பெரும்புகழ் பெற்று விடுகிறார்கள். உதாரணத்திற்கு தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை எடுத்துக்கொண்டால் அவருக்கு சைவம் ஒரு பக்கம், திருக்குறள் இன்னொரு பக்கம் என்றாலும் சைவத்தால் அவர் புகழ் பெற்றாரா, திருக்குறளால் அவர் புகழ் பெற்றாரா என்று எண்ணுகின்ற பொழுது நடுநிலையோடு திருக்குறள் தான் அவர் புகழ் பெற்றார் என்பது ஒரு வரலாறு. திருக்குறளார் முனுசாமி ஐயா அவர்களை எடுத்துக்கொண்டால் அவருக்கு ஒரு பக்கம் பகுத்தறிவு, இன்னொரு பக்கம் திருக்குறள். அவர் பகுத்தறிவால் புலமை பெற்று புகழ் பெற்றாரா அல்லது திருக்குறளால் புலமை பெற்று புகழ் பெற்றாரா என்றால்
திருக்குறளால் தான் அவர் புகழ் பெற்றார் என காணுகின்றோம். குறளாயம் என்ற அமைப்பை நிறுவிய வேள அரசமாணிக்கனார் அவர்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவருடைய பற்று வீர சைவம், அதில் தோய்ந்தவர். அதன் பிறகு அவர் எடுத்துக்கொண்டது திருக்குறள். அவருடைய புகழ் வீர சைவத்தால் நிலை பெற்றதா திருக்குறளால் நிலை பெற்றதா என்றால் திருக்குறளால் தான் நிலை பெற்றது. ஆக யாரெல்லாம் இருநிலை கருத்து நிலைகள் கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே மேன்மை பெற்றதாக அமைவது திருக்குறளால் தான் என்று நாம் அறிகிறோம். அதை மறுக்க முடியாது. ராமலிங்க வள்ளலார் கூட நீங்கள் பார்ப்பீர்களான ஒரு காலகட்டத்தில் சமய சார்போடு அவருடைய பாடல்கள் அமைந்ததை பார்க்கிறோம். அதன் பிறகு திருக்குறள் வகுப்பெடுக்க அவர் ஆற்றுப்படுத்தியது பிறகு, திருக்குறளை ஆழ நினைத்த பிறகு தன்னை ஒரு பொதுமையாளனாக வடிவமைத்து கொண்டு வெளியே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக அவர் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது திருக்குறள். அதே போன்று கேரளாவிலே நாராயணகுரு அவர்களை பார்க்கின்ற பொழுதும் கூட அவர் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உருவாக்கியது திருக்குறள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இருவேறு நிலைகளில் இருவேறுபட்டன மாறுபட்ட அல்ல, இரு தத்துவங்கள் என்று வருகின்ற பொழுது அந்த தத்துவத்தில் யார் திருக்குறளை உயர்த்தி பிடிக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். அதை போன்றுதான் மூவா அவர்களை பார்த்தால் அவருக்கு இரு தத்துவங்கள் அல்ல 3 தத்துவங்கள் உண்டு, 3 பற்றுகள் உண்டு அவருக்கு. ஒன்று தமிழ், ஆழ்ந்த பற்று தமிழின் மீது கொண்ட காரணத்தினால் தமிழுக்கு வாழ்வு தருவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் பல உரை கண்டது, படைப்பு கண்டது, மொழிபெயர்த்தது, வரலாறு படைத்தது, இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தமிழுக்காக புது புது சிந்தனைகள் வருகின்ற பொழுது, இலக்கிய திறனாய்வு போன்ற சிந்தனைகள் கொள்கைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதற்கெல்லாம் அவர் தமிழுக்கு ஆக்கம் தருவதற்கு பேருழைப்பை அவர் மேற்கொண்டதை நாம் வரலாற்றில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு உயர்ந்த தமிழனாக அவர் நிற்கின்றார். இரண்டாவது சைவம். அவரை பொறுத்தவரை அவர் வரலாற்றின் அடிப்படையிலே, வாழ்க்கை அடிப்படையிலே அவர்கள் சைவ சார்பு உடையவர்கள்தான். அதனால்தான் அவர்கள் 63 நாயனார்களை அவன் பெரிதாக மதித்ததும் அவ்வப்பொழுது அந்த திருமறைகளில் இருக்கின்ற பாடல்களை மேற்கோள் காட்டியதும் பாடியதும் என்றெல்லாம் மூவாவினுடைய வரலாற்றிலே காணுகிறோம். அது ஒரு பக்கமாக இருந்திருக்கிறது. இன்னொன்று திருக்குறள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 3இல் எது மிக உயர்த்தி அவரை பிடித்தது என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது சைவத்தை விட தமிழ் அவரை உயர்த்தி பிடித்தது, தமிழ் பற்றை விட திருக்குறள் அவரை மிக மிக உயரத்தில் வைத்தது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன். ஒரு மனிதன் திருக்குறளால் இவ்வளவு வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கின்றார் என்று சொன்னால், தம் வாழ்க்கையே திருக்குறளாக வைத்து ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவர் என்ன செய்தார், திருக்குறளை பற்றி அவருடைய மதிப்பீடு என்ன என்று எண்ணி பார்க்கலாமே என்ற காரணத்தினால்தான் இந்த தலைப்பிலே நான் பேசுவதற்கு இசைவு தந்தேன். என்னை பொறுத்தவரையில் அவர்களை பார்க்கின்ற பொழுது 17 வயதிலேயே திருக்குறளை பரப்பத் தொடங்குகிறார். அதற்கு முன்னதாக 1330 குறட்பாக்களையும் மனப்பாடம் செய்து கொள்ளுகிறார். SSLC தேர்வு முடித்த பிறகு அரசு பணியிலே சேருகிறார். 1928-29களிலே 16 வயதில் சேருகிறார். 17 வயதிலே அந்த அலர்ஜி என்று செஞ்சது சொல்லுகிறோமே, மூச்சிறைப்பு, அந்த நோய் இருந்த காரணத்தில் அந்த பணியில் அவர் தொடர முடியவில்லை. ஆஸ்மா கடைசியில் அவரை கொன்றதும் அதுதான். பணி தொடர முடியாமல் தன்னுடைய கிராமத்தில் அவர் தங்கி இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அவருக்கு நல்ல ஆசான் ஒருவர் வந்து அமைத்தார், தமிழாசிரியர். பெரும்பாலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தமிழாசிரியர்கள் ஒளியேற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு புரியும். என நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருந்திருக்கிற தமிழாசிரியர் பெருமக்களுக்கு. அந்த வகையில்தான் அவர்களுடைய வாழ்க்கையை திசை மாற்றி வைத்து தமிழ் என்கின்ற கோணத்திலே கொண்டு சேர்த்தவர்
அன்றைக்கு இருந்த தமிழாசிரியர் முருகையா அவர்கள்தான். ஏன் நீங்கள் தமிழ் படிக்கலாமே என்று அவர் கேட்டதனுடைய விளைவாகத்தான், அவருடைய சைவ உரைகளையெல்லாம் கேட்டதின் விளைவாகத்தான் அவர்கள் தமிழ் என்கின்ற பாதைக்கு தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். வரலாற்றை நான் பார்க்கின்ற பொழுது 17ஆம் நூற்றாண்டில் ஞானவெட்டியான் என்ற ஒரு நூல் வெளிவந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை திருவள்ளுவரோடு தொடர்புபடுத்துவார்கள். திருவள்ளுவருக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா திருவள்ளுவர் எழுதிய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஞானவெட்டியான் வந்தது கிபி 17ஆம் நூற்றாண்டு. அதிலே சாம்பமூர்த்தி என்பவர் தான் அந்த நூலை எழுதினார். ஞானவெட்டியான் என்ற நூலை அதை திருவள்ளுவர் எழுதினார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் திருவள்ளுவர் திருக்குறளை தவிர வேறு எழுதவில்லை. அது கூட திருக்குறள் என்பது கூட பின்னால் வந்த பெயர். 1000 வருடத்துக்கு திருவள்ளுவர் எழுதிய பிறகு 1000 வருடத்திற்கு பிறகு வைத்த பெயர் தான் திருக்குறள். அதற்கு முன் திருக்குறள் என்ற பெயர் அதற்கு கிடையாது. திருவள்ளுவர் வைத்த பெயர் முப்பால் என்பதுதான். ஆக அந்த 17ஆம் நூற்றாண்டிலே சாம்பமூர்த்தி என்கின்றவர் ஞானவெட்டியான் என்ற நூலை எழுதிய அந்த பெருந்தகை 17 வயதில் திருக்குறளை பரப்புகிறார். வரலாற்றிலே பார்த்தால் 17ஆம் நூற்றாண்டு, 17 வயது. அப்படி பரப்புகின்ற பொழுது அவரையே திருவள்ளுவர் என்று சமுதாயம் கருதுகிறது. அவர் எழுதிய நூலிலே நான் தான் திருவள்ளுவராக இருந்து மறுபிறப்பு பெற்றிருக்கிறேன் என்று கூட எழுதியிருக்கிறார். அவர் 17 வயதிலே திருக்குறளை பரப்பினார் என்று வரலாறு கிடைக்கிறது. அதன் பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிறகு அதே 17 வயதில் திருக்குறளை பரப்பிய ஒருவர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது மூவா என்கின்ற அந்த பெரும் மனிதர் நம் கண்முன் காட்சியளிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக 17 வயதிலே திருக்குறளை பரப்பத் தொடங்கினார் வரதராசனார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய பழக்கம் உண்டு. ஏதாவது பேருந்தில் போய் பயணச்சீட்டு கிடைத்தாலும் கூட அதை அவருடைய கீழே போட்டுட மாட்டார். பின்னால் எதையாவது ஒன்று எழுதி வைத்துக்கொண்டு படுத்திக் கொள்வார். அது அவருடைய வழக்கு என்பதை நாங்கள் மாணவர்களாக இருக்கின்ற பொழுது அவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை போன்று திருக்குறளை பரப்புவதற்கு சிறு வயதிலே 1330 திருக்குறள்களையும் நினைவாற்றல் கொண்டவராக இருந்தார். திருக்குறள் வகுப்புகள் 17ஆம் வயதிலே அவர் தொடங்கினார். அதற்கடுத்ததாக பாருங்கள், அவர் வாழ்ந்த கிராமத்திலேயே ஒரு தாளை வெட்டி எடுத்து அதில் ஒரு பக்கத்தில் ஒரு குறளை எழுதுவார். அதன் பிறகு அது பின்னால் திருப்பி அந்த பாமர மக்களுக்கு புரிகின்ற வகையில், அதாவது 5ஆம் வகுப்பு படித்தவர்கள் என்ற அளவில், அதற்கு கீழே படித்தவர்கள் என்ற அளவில் புரிய வேண்டும் என்பதற்காக அதற்கான பொருளை மிக எளிமையாக எழுதி தான் ஒன்று வைத்துக்கொண்டு இன்னொன்றை மற்றவர்கள் யாராவது பார்க்கின்றவர்கள் கொடுப்பார். இப்படி ஒவ்வொரு நாளும் மிக மிக எளிமையாக குறளுக்கு பொருள் எழுதி கொடுத்து கொண்டே வந்தார். அதை மக்களுக்கும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மூவாவிடம் போனால் ஒரு குறளும் பொருளும் கிடைக்கும். அதன் பிறகுதான் சைவ சித்தாந்த கழகம் அவரை உரை எழுத சொன்னார். அவர் எழுதிய கருத்துக்களை எல்லாம் மிக எளிமையாக தொகுத்து 1949 அந்த உரை நூலை அவர்கள் கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆக மூவாவினுடைய வாழ்க்கை சைவத்திற்கு தொண்டு செய்தார் என்பதை விட திருக்குறளுக்கு தொண்டை தன் இளமை பருவத்திலிருந்தே அவர் தொடங்கினார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதுதான் அவருடைய வாழ்க்கை. 1935ஆம் ஆண்டு ஏறத்தாழ 23 வயது அப்பொழுது அவருக்கு. ஏனென்றால் அவர் பிறந்தது 1912. 1935 3 நிகழ்வுகளை நாம் காண முடிகிறது மூவாவினுடைய வாழ்க்கையில். ஒன்று, அவர் வித்வான் வகுப்பில் அன்றைக்கு நடந்த தேர்விலே முதல்வராக தேறுகிறார். முதல்வராக தேறி தருமபுர ஆதீனம் திருப்பனந்தாள் மடம் தருகின்ற 1000 ரூபாய் அரிய பரிசனை அவர் பெறுகிறார். இப்போ அன்றைக்கு 1000 ரூபாய், இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கும். ஆக அந்த பரிசை அவர் அதாவது நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் சாதனையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவர் வரதராசனார்.
அதனால் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே உடல் நல குறைவால் வாழ்க்கையிலே மிக பெரும் போராட்டம் இருந்த பொழுதும் கூட அந்த போராட்டத்திற்கிடையே நாம் நிலைநிறுத்தி கொண்டு நிற்க வேண்டும் என்று போராடினார். அந்த வகையில்தான் அவர் அந்த வித்வான் தேர்வு எழுதி அதில் முதலிடம் பெற்று அந்த சிறப்பினை பெற்றதை நாம் பார்க்க முடிகிறது. அதே ஆண்டில்தான் அவருடைய மாமன் மகள் ராதா அம்மையார் அவரை திருமணம் செய்து கொள்ளுகிறார். இது இரண்டாவது நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில். மூன்றாவது நிகழ்வு அந்த 1935 தான் முதலாக ஒரு கட்டுரை எழுதுகிறார். முதல் அவர் எழுதிய கட்டுரை செந்தமிழ் செல்வியிலே வருகிறது. அது 1935. அந்த கட்டுரை நாம் பார்த்தால் அவருடைய வாழ்க்கையினுடைய எதை நோக்கி அவர் போக நினைத்தார் என்கின்ற ஒரு கூறுபாட்டை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆஸ்மா நோயினால் அவர் பெரும் துன்பம் பட்டு கொண்டிருந்த பொழுது எப்படியெல்லாம் அதை நாம் போக்கிக் கொள்ள, இயற்கை நெறிப்படி போக்கிக் கொள்ள வேண்டும். மூவாவை பொறுத்தவரை எத்தனை தான் துன்பங்கள் வந்தாலும், எத்தனை தான் நோய்கள் வந்தாலும் ஆங்கில மருத்துவத்தை அவர் கடைசி வரை நாடவில்லை. சாவின் இறுதி கட்டத்தில் தான் தவிர்க்க முடியாத அளவிற்கு ஆங்கில மருத்துவத்தில் அவர் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. அதுவரை அவருக்கு இயற்கை மருத்துவம்தான். அது தொடர்பான செய்திகளை எல்லாம் தெளிவாக படித்தார். நீரை பயன்படுத்தி எப்படி உயிரினங்கள் எல்லாம் தம் வாழ்க்கை முறைகளை செம்மையாக அமைத்துக் கொள்கின்றன, இயற்கையிலே என்னென்ன அதிசயங்கள் நிகழ்கின்றன என்பதையெல்லாம் தெளிவாக கற்றார், அறிந்தார். அந்த வகையில் அவர் எழுதிய அந்த அறிவியல் சார்ந்த கட்டுரை தான் நம்மை ஈர்க்கின்ற ஒரு கட்டுரையாக அமைகின்றது. அதுதான் ஊனும் உறக்கமும். இந்த உடல், அதற்கான உறக்கம். ஏன்னா அவர் படாத பாடுபட்டு இருக்கார் இல்லையா, உறங்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த காலம். அது தொடர்பான ஆங்கில நூல்களை எல்லாம் கூட அவர் கற்றிருக்கிறார். டாக்டர் குயூம் எழுதிய அனைத்து நோய்க்கு அடிப்படை என்கின்ற ஒரு ஆங்கில நூல், அதையெல்லாம் படிக்கின்றார். இயற்கையின் அற்புதங்களை தெரிந்து கொள்ளுகிறார். எப்படியெல்லாம் உயிரினங்கள் வாழ்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுகிறார். புரிந்த பிறகு இந்த அதிசயங்கள் அற்புதங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு உயிரும் அவற்றுடைய ஊன், அதற்கு ஏற்றார் போன்று அவருடைய உறக்கம் எப்படி அமைகின்றது என்பதையெல்லாம் ஒரு அறிவியல் பூர்வமாக எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து அந்த முதல் கட்டுரையை அவர் படைக்கின்றார். நான் அந்த கட்டுரையை படித்த பொழுதுதான் எனக்கு புரிந்தது, இது செந்தமிழ் செல்வியில் வருவதை விட கலைக்கதிரில் வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று. ஏன்னா அவ்வளவு அறிவியல் பூர்வமான செய்திகளை, ஒவ்வொரு பத்திக்கும் ஒவ்வொரு அதிசய செய்திகளை, உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், பிற விலங்கினங்கள், என்னென்ன அற்புதங்கள் நிகழ்கின்றன இயற்கையில் என்பதையெல்லாம் அவர் புரிந்து கொண்டார். ஏனென்றால் இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ நினைத்தார். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அவர் கிராமத்தில் செல்லுகின்ற பொழுதெல்லாம் இயற்கை காட்சிகள் எங்கெங்கே இருக்கணும் அங்குதான் மூவாக இருப்பார். இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்ந்தார். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே அந்த கட்டுரை எழுதுகின்ற பொழுது, அந்த முதற் கட்டுரை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனோடு அந்த இயற்கையோடு ஒட்டிய நிலையில் மருத்துவம் அமைய வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது திருக்குறள் மருந்து என்ற அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தில் இருந்த 2 குறள்களை அங்கு மேற்கோள் காட்டுகிறார். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்கத் துவர பசித்து என்று வருகின்ற மருந்து என்ற அதிகாரத்தில் வருகின்ற அந்த குறளையும், அதற்கடுத்ததாக பார்க்கின்ற மருந்து என வேண்டாவாம் அருந்தியது அற்றது போற்றி உணின் என்ற 2 குறள்களை அந்த கட்டுரையிலே பயன்படுத்துகிறார். இதை நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எடுத்த ஒரு கட்டுரையில், ஒரு அறிவியல் பூர்வமாக எழுதப்பட்ட கட்டுரையில் தேவை கருதி, பயன் கருதி, இயற்கையாகவே அவருடைய உள்ளத்திலிருந்து திருக்குறள் என்கின்ற ஒன்று படிமமாக்கி விடுவதை பார்க்க முடிகிறது. ஆக முதல் கட்டுரையிலே எழுதுகின்ற பொழுதே திருக்குறளை பதிவு செய்து விடுகிறார்.
அதற்கடுத்து வருகின்ற எல்லா பெரும்பாலான நூல்கள் 100% விழுக்காடு நூல்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் அத்தனையிலும் திருக்குறள் பதிவுகள் தான் பெரும்பாலும் இருப்பதை நாம் காண முடியும். ஆக முதற் கட்டுரையே இது. அவர் இறப்பதற்கு முன் 1974 ஆண்டு 10/10/1974 இறப்பதற்கு முன் அவர் எழுதிய ஒரு கட்டுரை கலைக்கதிரிலே அது கலைக்கதிர் இடம்பெறுகிறது. அதிலே அவர் எழுதிய கட்டுரை இதுதான், கடைசி கட்டுரை, சங்கப்பாக்களும் திருக்குறளும். அதோடு அவர் உயிர் பெறுகிறார். அதான் கடைசி கட்டுரை. 14 குறட்பாக்களை எடுத்துக்கொண்டு சங்க இலக்கியத்தில் வருகின்ற அகம் சார்ந்த கருத்துக்கள், புறம் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்காட்டி எப்படி சங்க இலக்கிய கருத்துக்கள் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை ஒப்பிட்டு காட்டுகின்ற கட்டுரையாக அது அமைகின்றது. ஆக தொடக்கத்தில் திருக்குறளை பதிவு செய்தார். தன் வாழ்க்கையின் இறுதியில் திருக்குறளையே முழுமையாக்கி ஆய்வு செய்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார் என நாம் பார்க்கின்றோம். அவர் எழுதிய அத்தனை படைப்புகளையும் நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அந்த படைப்புகளிலே கள்ளோ காவியமோ என்ற அந்த படைப்பை நாம் பார்த்தால் ஒரு குறட்பாவை மையப்படுத்தி தான் அந்த நாவலையே படைக்கின்றார். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு என்று அந்த குறட்பாவை முதன்மைப்படுத்தி அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் கள்ளோ காவியமோ என்கின்ற அந்த புதினத்தை அவர் படைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது 1947. அதற்கடுத்ததாக இன்னொரு புதினம் நாம் பார்க்கின்ற பொழுது கரித்துண்டு. இல்லை, ஒவ்வொன்றும் படிக்கின்ற பொழுதே நமக்குள்ளே ஏதோ ஒரு கிரியா ஊக்கி, வினை ஊக்கி நம்மை ஏதோ ஒரு வகையிலே மாற்றிக்கொண்டிருப்பதை நாம் உணர முடியும். மூவாவினுடைய படைப்புகள் எல்லாம் அப்படித்தான் ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். கடைசியில் அந்த தன்னுடைய குழந்தைகளுக்கு நாம் அவர்கள் பெயரிடுகின்ற பொழுது அந்த பாத்திரங்களில் வருகின்ற பெயர்களையே, மூவா படைத்த பாத்திரங்கள் வருகின்ற பெயர்களையே பெற்பார். இதெல்லாம் வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இந்த கரித்துண்டு என்ற நாவலில் வருகின்ற கதாநாயகி நிர்மலா ஒரு ஓவியனுடைய மனைவி. மாறுதலாக ஏதோ ஒரு வகையில் பேராசிரியர் கமலக்கண்ணன், இந்த கமலக்கண்ணனில் நம்ம பேராசிரியர் கமலக்கண்ணன் என்பவரோடு ஒரு உறவு ஏற்பட்டு விடுகிறது. ஒருவேளை அந்த கமலக்கண்ணன் என்ற பெயர் தான் இவருக்கு வைத்திருப்பார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் பேராசிரியர், அவரோடு ஒரு உறவு ஏற்பட்டு விடுகிறது. திடீரென்று மீண்டும் தன் கணவன் ஓவியரை சந்திக்கின்ற நிலை வருகின்ற பொழுது அதை விட்டு அவர் பம்பாய்க்கு சென்று விட வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு மடல் எழுதுகிறார் அந்த பேராசிரியருக்கு. மடல் எழுதிவிட்டு கடைசியாக அதை நிறைவு செய்கின்ற பொழுது, திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்றுன்னு முடிச்சுட்டு அவள் போயிடுற அந்த மடலை. அதோட கதையும் முடிகிறது. ஆக முடிப்புகள் அடிப்படையை வைத்துக்கொண்டு புதினம் படைத்தது, புதினத்தின் முடிப்பையே குறளாக காட்டியது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1968 2வது உலக தமிழ் மாநாட்டை சென்னையிலே நடத்திய பொழுது இவருக்கு ஒரு கட்டுரை படிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. காலந்தோறும் தமிழ் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை வழங்குகிறார் மூவா அவர்கள். வழங்கிவிட்டு தமிழன் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் முழுமையாக விளக்கிவிட்டு அவர் என்ன செய்கின்றார், இதையெல்லாம் செய்வது என்பது இயலாத காரியமா? தமிழன் தமிழுக்காக செய்யத்தானே வேண்டும், வேறு யாருக்கு செய்ய போகின்றான் என்பதையெல்லாம் அவர் விளக்கிவிட்டு அவர் கடைசியாக சொல்லி முடித்தது என்கேதான், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஆக அவருடைய பொழிவானாலும் சரி, அதிகமாக பேச மாட்டார். மூவாவிடம் இருந்த ஒரு நல்ல நிலை என்று எல்லாருக்கும் தெரியும். எந்த கூப்பிட்டாலும் அதிகமாக வரமாட்டார், அதிகமாக பேச மாட்டார். எழுத்து இது எல்லாருக்கும் போய் சேருகின்ற ஒன்றாக அமைய வேண்டும் என்று திட்டமிடுவார். கோடை விடுமுறை காலம் என்றால்
உடனே எங்கேனும் பெங்களூருக்கோ அல்லது ஒரு மலைப்பகுதிக்கோ சென்று அங்கே ஒரு படைப்பை படைத்து முடித்துவிட்டு தான் வருவார். வந்தவுடன் அச்சகத்திற்கு கொடுத்து விடுவார். ஆக இப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கத்திலே நாம் அவரை பற்றி புரிந்து கொள்ளுகின்ற ஒரு சில குறிப்புகள். அதற்கடுத்து அவர் அந்த திருவள்ளுவர் மீது எவ்வளவு ஈடுபாடு கொண்டார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு நிகழ்ச்சி வேணுகோபால சர்மா அவர்கள் வரைந்த திருவள்ளுவர் படம். அந்த படத்திறப்பிற்கு இவரை அழைக்கிறார்கள். அரசு ஏற்றுக்கொண்டு, திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதை ஏற்றுக்கொண்டு அதை பாரதிதாசன் போன்றவர்களால் கண்காணிக்க வைத்து அதை ஒரு பெரிய படமாக உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த படத்திறப்பிற்கு செல்லுகிறார் மூவா. பேசுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? திருவள்ளுவருக்கென்று ஒரு படம் வரைய வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும்? அந்த கண்ணில் ஆரம் அருள் ஒளி தெளிய வேண்டும். அவர் ஒரு அருளாளர் என்கின்ற அந்த நிலை அந்த கண்ணை பார்த்தவுடனே நமக்கு தோன்ற வேண்டும். இரண்டாவது, அவர் ஒரு பெரிய அறிஞர், பொருட்பாலை படைத்த ஒரு பேரறிஞர். அந்த பேரறிஞர் பெரிய அறிவாளி என்கின்ற அந்த எண்ணம் அந்த கண்ணை பார்த்தவுடன் தோன்ற வேண்டும். காமத்துப்பாலை படைத்த பொழுது அவர் ஒரு கவிஞனாக விளங்குகின்றார், ஒரு கலைஞனாக விளங்குகின்றார். அந்த கலைஞனுடைய உணர்வு அந்த கண்ணிலே வெளிப்பட வேண்டும். ஆக அந்த கண்ணை பார்க்கின்ற பொழுதே அருள் உணர்வு, அறிஞன் என்கின்ற பேருணர்வு, கலைஞன் என்கின்ற நய உணர்வு, இந்த மூன்றும் அந்த கண்ணை பார்க்கின்ற பொழுது நமக்கு தோற்றமளிக்குமானால் அந்த ஓவியம்தான் திருவள்ளுவருடைய ஓவியமாக அமையும். பாருங்க, கதைகளை வைத்து திருவள்ளுவர் படங்களை வரைந்து விடாதீர்கள் என்கிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். ஏன்னா கதையெல்லாம் கற்பனைகள், ஒன்றுக்கும் பொருள் கிடையாது. அவரவர் திருவள்ளுவரை உயரத்தில் வந்த பிறகு அழிக்க நினைத்தார்கள். அழிக்க முடியாது, அவர் உயரத்துக்கு வந்துவிட்டார் என்று தெரிந்தவுடன் தமதாக்கி கொள்ளுதல். ஒன்று வாழ்க்கையில் இரண்டு நிலை உண்டு. ஒன்று அழிக்கணும், இல்லை அழிக்க முடியாதுன்னா அதை நமக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் அந்த காலத்தில் சமயங்கள் செய்ததெல்லாம். திருவள்ளுவரை ஏதாவது ஒரு வகையிலே அவரை வீழ்த்த நினைத்தார்கள். வீழ்த்த முடியாது என்றவுடன் தமதாக்கி கொள்ள நினைத்தார்கள். இது வரலாற்றிலே நாம் திருக்குறள் தொடர்பாக நாம் பார்க்கின்ற ஒரு செய்தி. அந்த நிலையில் இப்படிப்பட்ட கதைகளை எல்லாம் அடிப்படையாக கொண்டு யார் ஒருவரும் திருவள்ளுவருக்கு படம் வரைந்து விடாதீர்கள், அவர் உருவத்தை வரைந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார் அந்த பொழிவின் போதே. என்ன, அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமணர்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தோற்றத்தில் திருவள்ளுவரை வரைந்தாங்க. சைவர்கள் அவருக்கு ஏற்ற தோற்றத்தில் திருவள்ளுவரை வரைந்தார்கள். ஒவ்வொரு சமயத்தவரும் அவரவருக்கு ஏற்ற தோற்றத்தில் திருவள்ளுவரை வரைந்து மகிழ்ந்தார்கள். அது வேறு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஏன்னா திருவள்ளுவர் உருவம் யாருக்கும் தெரியாத பொழுது அவரவர் பார்வைக்கு வரைந்ததில் தவறில்லை. ஆனால் மூவா சொன்னது, இந்த ஒளி கண்ணில் இல்லை என்று சொன்னால் அது திருவள்ளுவர் இல்லை. வேணுகோபால சர்மா அந்த கலையை, அந்த காட்சியை, அந்த கண்ணை அதற்கேற்ப அழகாக படைத்திருக்கிறார் என்று அங்கு சுட்டி காட்டினார். அப்போ ஒரு ஓவியம் என்று சொன்னால் வள்ளுவனை இப்படித்தான் உலகிற்கு அறிமுகப்படுத்த வேண்டுமே தவிர சார்புகளை வைத்து வள்ளுவரை அறிமுகப்படுத்தக்கூடாது. அந்த கண்ணில் கருணை அருள் இருக்க வேண்டும், அறிவு சார்ந்த நிலை இருக்க வேண்டும், கலை உணர்வு இருக்க வேண்டும். அவ்வளவும் கலந்த ஒரு கண்ணாக அது அமைய வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் வள்ளுவரை எந்த அளவிற்கு அவர் உள்ளத்திலே ஏந்திருக்கிறார் என்பதை நாம் இனங்கண்டு கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கு. அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் ஒரு புரட்சியாளர் நினைத்தார். திருவள்ளுவர் அவர் நினைக்கின்ற பொழுது வாழ்க்கை நெறியினுடைய உண்மைகளை அப்படியே நமக்கு எடுத்து தந்தவர்.
ஏதோ கற்பிதங்களுக்கு சென்று அவர் கனவு கண்டவர் அல்ல. வாழ்க்கையில் நடைமுறையில் இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற வாழ்வியல் உண்மைகளை முறைப்படுத்தி தந்த நூல் திருக்குறள், முறைப்படுத்தி தந்தவர் திருவள்ளுவர் என்கின்ற ஆழ்ந்த ஒரு உணர்வு அவருக்கு இருந்தது. அதனால்தான் அவர் வாழ்கின்ற வாழ்க்கையே திருக்குறள் வழியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏதோ ஒரு சாதி சமயம் என்ற சார்பு அவர் பிறப்பினால் இருந்தாலும் கூட எல்லாம் கடந்துதான் பார்த்தார்கள். தன்னிடம் வருகின்ற மாணவ செல்வங்களை எல்லாம் கூட அவர் உதவி செய்கின்ற பொழுதும் கூட என்னார் இனியார் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. துன்பப்படுகிறார் என்றால் அதற்காக தான் துன்பப்பட்டு அவர்களுக்கு முன்னின்று உதவினார். சில நேரங்களிலே சில மாணவர்களை தன் வீட்டில் கூட தங்க வைத்து படிக்க வைத்து உணவு கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார். அங்கெல்லாம் ஜாதி என்ன மதம் இதையெல்லாம் அவர் கருத்தில் கொள்ளவே இல்லை. காரணம், அவர் படித்த திருக்குறள் அவரை அப்படித்தான் அது வாழ வைத்தது. இது ஒரு கட்டம். ஆக அவர் திருவள்ளுவரை பார்க்கின்ற பொழுது உண்மைகளை சொன்னவர், அந்த உண்மைகளை பொதுமையாக சொன்னவர், உலகிற்கே சொன்னார். எங்கும் நான் தமிழன் என்கின்ற உணர்வை அவர் பதிவு செய்து விடவில்லை. திருவள்ளுவர் நான் தமிழ்நாட்டவன் என்கின்ற உணர்வை திருவள்ளுவர் பதிவு செய்து விடவில்லை. என் மொழி தமிழ் மொழி என்ற உணர்வை திருவள்ளுவர் பதிவு செய்து விடவில்லை. தமிழ் மண்ணில்தான் பிறந்தார், தமிழ் மண்ணில்தான் வாழ்ந்தார், தமிழ் இலக்கியங்களைத்தான் கற்றார், தமிழ் மண்ணில்தான் நடந்தார், எல்லாம் செய்தார். ஆனால் அவருடைய பார்வை உலகு நோக்கிய மேல் உச்சத்தில் இருந்து கொண்டுதான் தமிழக எல்லா மக்களையும் பார்த்ததே தவிர தமிழனாக இருந்து அவர் பார்க்கவில்லை என்று அவர்கள் மிக தெளிவாக திருவள்ளுவர்களது வாழ்க்கை விளக்கம் என்ற நூலை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 3 நூல்கள் திருக்குறளோடு இணைப்பு கொண்டனவாக அவருக்கு அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். ஒன்று திருக்குறள் தெளிவுரை. இன்றைக்கு வரலாற்றிலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஒரு தமிழ் நூல் பல லட்சம் படிகள், ஏறத்தாழ கோடி எட்டுகின்ற அளவிற்கான படிகள், கோடியை தாண்டியது என்று நினைக்கிறேன். 149 பதிப்புகள் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் மட்டும் போட்டது. வரலாற்றிலேயே அதிகமாக வெளிவந்து தமிழ் சமுதாயத்திலேயே பரவிய ஒரு உரைநூல் அப்படி என்று சொன்னால் அது டாக்டர் மூவா அவருடைய உரைநூல் தான். அவ்வளவு எளிமையாக இருக்கும். ஏன்னா நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது, மாணவர் மன்ற தலைவனாக இருக்கின்ற பொழுது, என் ஆசான் குப்புசாமி என்கின்ற ஒருவர் எனக்கு கொடுத்த நூல் மூவா அவருடைய திருக்குறள் தெளிவுரை தான். அதுதான் என்னை வாழ வைத்தது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை பெற்று நான் வளர்ந்திருக்கின்றேன் என்று சொன்னால் அன்றைக்கு மூவா அவருடைய திருக்குறள் தெளிவுரையை நான் கையிலே முதலாக ஏந்தினேன். அதுதான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததாக நான் பார்க்கிறேன். ஆக திருக்குறள் எல்லாருடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கிறது என்றாலும் கூட சில நேரங்களிலே சில உரை நூல்கள் மனிதனை மாற்றி அமைக்கின்றன. அப்படி மனிதரை மாற்றிய உரைகளிலே ஒன்று மூவா அவருடைய திருக்குறள் தெளிவுரை. மற்றொன்று நாம் பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். அந்த வாழ்க்கை விளக்கம் அந்த நூலை என்ன சொல்ல இருக்கிறார் என்றால், வாழ்க்கையின் உண்மை நிகழ்வுகளை, என்ன எதிர்காலத்தில் எப்படி மனிதன் சென்றால் என்ன நிகழும் என்கின்ற நிலையை மிக தெளிவாக வள்ளுவ பெருமகனார் உணர்த்தியிருக்கின்றார் என்ற தளத்திற்குள் இருந்து கொண்டு திருக்குறளுக்கு விளக்கங்களை தொகுத்து தருகின்ற நிலையில் அந்த நூல் சென்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நூலும் கூட திருக்குறளை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய களஞ்சியமாக வரலாற்றிலே அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக அவர் அவ்வப்பொழுது எழுதிய காமத்துப்பால் தொடர்பாக எழுதிய கட்டுரைகள், ஒரு 18 கட்டுரைகள் திருவள்ளுவருடைய காமத்துப்பாலை அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் கண்ட காதலர் என்கின்ற அந்த நூலை அவர் 3 நூல்களை படைத்தார்கள். குறள் கண்ட காதலர் 3 நூல்களை படைத்தார்கள். அந்த 3 நூல்களுமே திருக்குறளுக்கு நல்ல வழிகாட்டு நூல்களாக அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அவர் என்ன புரட்சி செய்தார் எண்ணி பார்க்கிறார்.
பல்வேறு புரட்சிகளை அப்படியே பட்டியலிட்டு காட்டுகிறார். என்ன ஒன்று உழவு தொழில், அதை எடுத்துக்கொள்கிறார். உழவு தொழில் செய்கின்றவர்கள் சூத்திரர்களாக மதிக்கப்பட்டு தாழ்ந்த குலத்தவர்களாக, தாழ்ந்த குடிப்பிறப்புகளாக, மக்களுள்ளே கீழான நிலையில் இருக்கின்றவர்களாக கருதப்பட்ட காலங்கள் உண்டு. அதற்கான தத்துவங்களும் உண்டு. இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் படிக்கக்கூடாது, இவர்கள் படிப்பு வராது, அப்படி உயர்ந்த தத்துவங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் திருவள்ளுவர் தான் முதல் முறையாக, தொல்காப்பியர் ஓரளவு செய்கிறார், உழவர்களை முதல் தமிழ் இலக்கியத்தில் உயர்த்தி வைத்தவர் தொல்காப்பியர் தான். ஆனால் அது ஆழமான பார்வையோடு உயர்த்தி வைத்தவர் திருவள்ளுவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என காட்டியவர் அவர். இவர்கள்தான் அரசியல் செழிக்கவும், இல்லறம் செழிக்கவும், துறவரம் செழிக்கவும் இன்றைக்கு ஒரு மக்கள் சமுதாயம் இருக்கிறது என்றால் அது உழவர் சமுதாயம்தான் என்பதை உலகிற்கு உணர்த்தி புரட்சி செய்தவர் திருவள்ளுவர் பெருந்தகை. ஆகவே அவர் செய்த புரட்சி என அதை பட்டியலிட்டு காட்டுகிறார் மூவா தெளிவாக. இரண்டாவதாக பார்க்கிறார், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன பேதையர்கள் நம் நாட்டில் இருந்திருக்கிறார்கள். பெண்களுக்கெல்லாம் படிப்பே வரக்கூடாது, கொடுக்கக்கூடாது, கொடுத்து அவங்க ஆணாதிக்கத்தை எதிர்த்து அப்புறம் அவங்க போர்க்குழல் குழப்புவாங்க. ஆக அந்த நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக பெண்களையெல்லாம் மட்டம் தட்டி வைத்த ஆணாதிக்க வெறி உணர்வு சமுதாயத்தில் இருந்திருக்கிறது. அதையும் திருவள்ளுவர் பார்க்கிறார். பெண்களை பூட்டி வைக்கின்ற ஒரு போக்கு அவர் காலத்திலே இருந்திருக்கிறது. வீட்டில் விட்டு வெளியே செல்வதென்றால் பெண்களை பூட்டி வைத்து சென்று இருந்திருக்கிறார்கள். நிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும், சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை எனச் சொல்லி, ஒரு பெண்ணை, உனக்கு இணையான பெண்ணை உன் வீட்டிலே பூட்டி வைக்கிறாய் என்றால் அந்த வீடு வீடு அல்லது சிறைச்சாலை என முதல் சொன்னவர் பெருந்தகை திருவள்ளுவர். மிக பெரும் புரட்சி செய்கிறார். ஆணாதிக்கத்தை எதிர்த்து புரட்சி செய்கிறார். ஆனால் அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆணுக்கு பெண்ணும் அடிமையாகக்கூடாது, பெண்ணுக்கு ஆணும் அடிமையாகக்கூடாது, அவர்கள் சமநிலையில் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் திருவள்ளுவம். அதனால்தான் ஆணாதிக்கங்கள் எங்கெங்கே முளைவிடுகின்றனவோ, எங்கெங்கே படர்ந்திருக்கின்றனவோ அவற்றுக்கெல்லாம் தடை போடுகின்றவராக திருவள்ளுவர் அமைகின்றார். ஆக பெண் உரிமைக்கு தமிழகத்தில் மிக உயர்ந்த அளவு குரல் கொடுத்தவர் என்று சொன்னால் வரலாற்றிலேயே, தமிழின வரலாற்றிலேயே திருவள்ளுவர் தான் முதல் பெண் உரிமைக்கு முழுமையான குரல் கொடுப்பவராக அமைகின்றார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு இது ஒரு சீர்திருத்தத்தை அவர் செய்கிறார் என எண்ணி பார்க்கிறார். அதே போன்று அரசியல் சீர்திருத்தம், மன்னனுக்காக மக்கள், அதுதான் நாம் கண்ட வரலாறு. ஆனால் மக்களுக்காக மன்னன் என்று திருப்பி போட்டவர் தான் திருவள்ளுவர். பெரிய மாற்றம். அதனால நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தத்துவங்களுக்கும் அரசர்கள் துணை நின்றாங்க. ஆனால் திருக்குறளுக்கு மட்டும் அரசர்கள் துணை நிற்கல. ஏன்? மன்னனுக்காக மக்கள் வாழணும்னு நினைச்சான் அவனுடைய வாழ்க்கை. நீ மக்களுக்காக வாழ், இல்லை என்றால் நீ செத்தொழிவாய், உன் நாடு அழிந்து போகும், நீ உன்னுடைய செல்வமெல்லாம் தீர்ந்து தொலைந்து போகும்னாக்கா எந்த அரசாங்கம் அதிர்ச்சி கூப்பிடுவான் பாவம். அதனால்தான் திருவள்ளுவரை அவர் வாழ்ந்த காலத்திலும் யாரும் மதிக்கல, அரசர்கள், அரசு அளவில். அவர் மறைந்த பிறகும் கூட ஒரு ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒரு நான் நினைக்கிறேன் 1800 ஆண்டுகள் என்ற எல்லை பார்த்தாலும் கூட அதுவரையிலும் எந்த ஒரு அரசனும் திருவள்ளுவரை போற்றியதாகவோ அதை புகழ்ந்ததாகவோ வரலாறு இல்லை. முதலாக பாளையக்காரர்கள்தான் ஒரு கல்வெட்டிலே நாங்கள் திருக்குறள் நெறிபட ஆட்சி நடத்த நினைக்கின்றோம் என்று எழுதியது பாளையக்காரர்கள் தான் முதல். ஆனால் அவர்கள் ஆங்கிலேயரோடு போராடுகின்ற போராட்டத்தினால்
அவர்களால் நல்லாட்சி, முறையான ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் வரலாற்று கல்வெட்டிலே திருக்குறள் வழி ஒரு அரசு என்று வந்தவர்கள் பாளையக்காரர்கள். அதன் பிறகுதான் திராவிட முன்னேற்றக் கழகம், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் அதே திருக்குறளை அரியணை ஏற்றினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கான காரணங்கள் வேறு. ஆனால் மன்னர் ஆட்சி என்பதை மக்களாட்சியாக மாற்றி காட்டிய பெருமிதம் திருவள்ளுவருக்கு உண்டு. அதனால்தான் மன்னர் ஆட்சியில் ஒரு மக்கள் ஆட்சி கண்ட ஒரு தத்துவ ஞானியாக திருவள்ளுவர் நம்முன் காட்சியளிக்கிறார் என நாம் பார்க்கின்றோம். அது ஒன்று. அடுத்ததாக பார்த்தால் இலக்கிய புரட்சி செய்தவர் திருவள்ளுவர். இலக்கிய புரட்சி 2 அடியில் வாழ்க்கை தத்துவங்களை ரொம்ப சுருக்கமாக, அழகாக, எளிமையாக மக்களுக்கு புரியுமாறு தந்துவிட்டு சென்றார். என்ன மூவா அவர்கள் சொல்வார்கள், அந்த காலத்தில் மக்கள் வழங்கிய சில சொற்களை நான் அன்று பயன்படுத்தினார். இன்றைக்கு அந்த சொற்களுக்கு பொருள் புரிந்து கொள்வதில் சில சிரமங்கள் இருக்கின்றன என்ற நிலையில் சில சொற்கள் நமக்கு புரியாதவைகளாக இருக்கின்றன, முழுமையான பொருள் காண்பதற்கு இயலாதவைகளாக இருக்கின்றன என்று மூவா தெளிவாக சொன்னாலும் கூட மிக எளிமையாக அந்த காலத்து மக்களுக்கு ஏற்றார் போன்ற சொற்களிலே அவர் படைத்தார். அதிலே ஒன்று, இலக்கியத்திலே ஒன்று உண்டு. அதாவது தமிழ் இலக்கிய வரலாற்றிலே தமிழ் இலக்கிய படைப்புகளை பார்த்தால் தொல்காப்பியமானாலும் சரி, சங்க இலக்கியமானாலும் சரி, தலைமகனுக்கும் தலைமகனும், அது கணவனுக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் கசமுசா அல்லது கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படுதுன்னு சொன்னால் அதற்கு யார் காரணமாக அமைவார்கள் அப்படின்னு சொன்னால் பரத்தை காரணமாக அமைவாள். எப்படித்தான் நம்ம தமிழன் இந்த பரத்தை வைத்தே விளையாடினா நமக்கு புரியல. அது தொல்காப்பியத்திலிருந்து இருக்கு. தொல்காப்பியத்தில் அது இலக்கணமே பரத்தை எந்தெந்த இடத்துல பேசுவார்ன்றதெல்லாம் இருக்கு. அதில் வேறு பட்டியல் வேறு. இற்பரத்தை, சேரி பரத்தை, காம பரத்தை, அதுக்குன்னு ஒரு தனித்தனி பரத்தையே வேறு பிரித்து வச்சுருக்காங்க. வரலாற்றில் இங்கே நம்ம எண்ணி பார்த்தா மூவர்கள் சொல்வது திருவள்ளுவர் தான் முதல் பரத்தமையை எதிர்க்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் தொல்காப்பியத்தின் திருக்குறளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, என்னுடைய முனைவப்பட்ட ஆய்வேடு தொல்காப்பியம் திருக்குறளும் ஒரப்பாய்வு, முதல் பரத்தமையை தன்னுடைய இலக்கணத்தில் எதிர்த்தவர் தொல்காப்பியர். கூடா ஒழுக்கம், பேணா ஒழுக்கம் என்றெல்லாம் மிக கடுமையாக சாடுவார் தொல்காப்பியர். அந்த மரபில் வந்த திருவள்ளுவர் அதை இன்னும் பெரிதுபடுத்தி பரத்தமை என்பதை மிக அதிகமாக சாடிய பெருமிதம் திருவள்ளுவருக்கு உண்டு. வரைவின் மகளிர் என்கின்ற ஒரு அதிகாரமே வைக்கின்றார். அந்த வரைவின் மகளிர் என்று அவர் கருதியது என்பது வெறும் பரத்தை மட்டுமல்ல. எல்லாரும் பரத்தமை மட்டும்தான் எழுதுனா, பூங்கா அப்படி தான் எழுதுகிறார். ஆனால் உண்மையிலே வரைவின் மகளிர் என்று அவர் சொல்வதை நாம் எண்ணி பார்ப்போமானால், யாரெல்லாம் வரைவின் மகளிர்னாக்கா, திருமணம் செய்து கொள்ளாமல் பல ஆடவரோடு உறவு கொள்ளுகின்றவர்கள் வரைவின் மகளிர். திருமணம் செய்து கொண்டு காம உணர்வின் காரணமாக பல ஆடவர்களோடு தொடர்பு கொள்ளுகின்றவர்கள் வரைவின் மகளிர். காமத்தின் காரணமாக திருமணத்தை செய்து கொண்ட பிறகும் பொருள் இன்மையின் காரணமாக பிற ஆடவரோடு தொடர்பு கொள்ளுகின்றவர்கள் வரைவில் மகளிர். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதுமை பெண்கள் என்கின்ற ஒரு நிலையில் பார்த்தா ஆண்கள் மட்டும்தான் பல பெண்களோடு போகணுமா, நாங்கள் பெண்கள் பல ஆண்களோடு போகக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம். ஆண்களுக்கு இப்போ இவங்க போட்டியாக இருக்காங்களாம். அப்படி போனால் அவங்களும் வரைவின் மகளிர் தான். திருவள்ளுவர் காணுகின்ற வரைவின் மகளிர் என்கின்ற வரையறை, பரத்தையரும் வரைவின் மகளிர். ஆனால் திருவள்ளுவருக்கு என்னென்னா, எந்த ஒரு பெண்ணையும் பரத்தைன்னு சொல்ல அவர் விரும்பலை. திருக்குறளில் அவ்வளவு வந்தாலும் கூட, தொல்காப்பியத்தில் இருந்து சங்க இலக்கியங்கள்லாம் இருந்தாலும் கூட, அந்த இவர்களை நேரடியாக அதிகமாக பொருளுக்காகத்தான் வந்திருக்கிறார்கள் என்ற நிலையில் அந்த பொருளுக்கு காரணமாக அமைகின்றவன் ஆடவன், ஆக அவனையும் விடக்கூடாதுன்னு 2 பேரையும் பிடிச்சி வாங்குவாங்கன்னு வாங்குவார். ஆனால் தான் படைத்த காமத்துப்பாலில் அவ்வளவு பெரிய அந்த 250 பாடல்களிலே களவுக்கு 7 அதிகாரம் என்று சொல்வார்கள், நாங்கள் 4 அதிகாரம் என்று தான் சொல்லுகிறோம். அந்த 25 அதிகாரங்களிலே எங்குமே
பரத்தை இல்லாத ஒரு படைப்பிலக்கியத்தை தூய்மையாக்கி பலமுறை வடிகட்டி நம்ம எடுக்கிறோம்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படி பலமுறை வடிகட்டி எதை எதை நீக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீக்கி அதில் குறிப்பாக பரத்தையின் காரணமாக பிரிவது ஒரு பெரிய வழக்கு சங்க இலக்கியத்தில். பரத்தையின் காரணமாக ஓடுவது ஒரு பெரிய மருத நிலம், ஒரு ஓடுவது என்பது பெரும் வழக்கு. ஆனால் திருவள்ளுவர் அந்த வழக்குகளையெல்லாம் அப்படியே கிள்ளி எரிந்து தூக்கி எறிகிறார். அது ஒரு மாபெரும் புரட்சி, இலக்கிய புரட்சி மட்டுமல்ல, அது ஒரு சமுதாய புரட்சி. எதிர்காலத்தில் தமிழ்நாடு அல்லது எந்த உலகத்திலும் பரத்தை ஒன்றை என்ற ஒரு இனம் இருக்கக்கூடாது என்று அவர் துணிந்து எழுதுகிறார். அதை அழகாக சுட்டி காட்டுகிறார். இது ஒரு இலக்கிய புரட்சி மட்டுமல்ல, இது ஒரு மாபெரும் சமுதாய புரட்சியை திருவள்ளுவர் மிக அமைதியாக செய்கிறார் என அழகாக துமமு அவர்கள் எடுத்துச் சொல்வதை நாம் காண முடிகின்றது. அதற்கடுத்ததாக நாம் பார்க்கின்ற இன்னும் பல மாற்றங்கள் உண்டு. பலவற்றை இந்த இரத்தல் இதெல்லாம் கூட திருவள்ளுவர் செய்த புரட்சிகள் என்று அவர் எடுத்து காட்டிக்கொண்டே செல்கிறார். நேரத்தின் அருமை கருதி, ஏன்னா நானும் சரியான நேரத்தில் முடிக்கணும் இல்லைங்களா, அந்த அருமை கருதி கடைசியான ஒரு பகுதிக்கு வருகிறேன். 55 நிமிடம், இன்னும் இருப்பது 9 நிமிடம். என்னக்க அவர் வீட்டில் திருக்குறள் வழி திருமணத்தை செய்தார் என்ற குறிப்பு எனக்கு கிடைக்கவில்லை. 3 பிள்ளைகள் மருத்துவராக படிக்க வைத்தார். சைவத்தின் அடிப்படையில் தான் திருமணங்களை நிகழ்த்தி வைக்கிறார். தமிழ் உணர்வோடு கூடிய நிலையில் திருக்குறள் வழி என்று அமையவில்லை. ஆனால் தான் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டோம் என்று அவர் உணர்கிறார். திருக்குறளை வாழ்வியல் ஆக்கிறோம், அதன்படி நாம் வாழுகிறோம், எழுதுகிறோம், பரப்புகிறோம். ஆனால் ஒரு நிலையில் நம் வீட்டில் திருமணத்தின் பொழுது அது கடைபிடிக்கவில்லையே என்று அவர் உள்ளம் நெஞ்சம் வேதனைப்படுகிறது. தம்பிக்கு என்கின்ற ஒரு நூலிலே அவர் எழுதுகின்ற பொழுது சொல்லுகிறார், நான் எதை வீண் கனவு என்று குறிப்பிடுகிறேன் தெரியுமா? திருக்குறள் ஓதியே திருமணம் நிகழ வேண்டும் என்னும் இவைகளை ஒரு காலம் வீண் கனவு என்று குறிக்கவே மாட்டேன். என்ன வீண் கனவு? திருக்குறளை போய் திருக்குறளை சொல்லி திருமணம் செய்கிறதா? அது என்ன திருமணம் என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலையில் அதை மறுக்கிறார். இது வீண் கனவு அல்ல, இது நிகழ்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறார். தமிழன் நினைத்தால் எல்லாம் திருக்குறள் வழியில் கொண்டு வர முடியும். இப்போ அவருடைய கனவு நாங்கள் நிறைவேற்றிட்டு இருக்கோம், அது வேறு. எங்களுக்கெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து நிகழ்வுகளுமே திருக்குறள் தான். இடையில் வேறு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்த மதச்சார்பும் வேறு எந்த நிலையும் கிடையாது. அது எல்லாவற்றையும் நாங்கள் நிகழ்த்தி காட்டி வள்ளுவர் கோட்டத்திலே அதற்கான பயிற்சிகளும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி நடத்த வேண்டும் என்ற பயிற்சிகளும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் என்னுடைய துணைவியார் வீட்டின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் திருக்குறள் வழிதான் நடத்தினார். அவர் இறந்த பொழுதும் திருக்குறளை முற்றோதல் செய்து, அவர் ஊர்வலமாக போகின்ற பொழுது திருக்குறளை ஓதிக்கொண்டே சென்று அவர் கடைசியிலே அவரை எரியூட்டுகின்றதுக்கு முன் நிலையாமை அதிகாரத்தை எல்லோரும் சொல்ல செய்துதான் அவரை நாங்கள் எரியூட்டினோம். ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை எங்கள் வாழ்க்கை திருக்குறள் தான். எங்கள் பிள்ளைகள் 3 மருத்துவர்கள், அவருடைய திருமணங்கள் அத்தனையும் திருக்குறள் வழிதான் செய்தோம். ஆக இப்படியெல்லாம் இருந்த நிலையில் திருக்குறள் ஏன் நடக்க முடியாத திருக்குறள் வழி ஒரு திருமணம் என்று எண்ணி பார்க்கிறார் மு. வரதராசனார். நடக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். தான் செய்த தவறு ஒன்று தன் இல்லத்தில் நடத்தாமல் விட்டுவிட்டோமே என்று அவருடைய உறுத்தல். கடைசியிலே அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு திருமணத்தை நடத்தியே காட்டுகிறார் நாவலிலே. எப்படி என்றால் திருமணத்திற்கு வருகின்றவர் முற்றும் திருக்குறள் பல அதிகாரங்களை, இல்வாழ்க்கைக்குரிய அதிகாரங்களெல்லாம் ஓதுகிறார். மணமகனை அழைத்து, அப்பா நீ ஒரு அதிகாரத்தை சொல் என்று சொல்லுகிறார். அவன் ஒரு அதிகாரத்தை சொல்லுகிறார். மணமகளை அழைத்து, நீ ஒரு அதிகாரம் ஓதுமா, இல்லை முடியலைன்னா அந்த புத்தகத்தை படித்தாவது சொல்லு என்று சொல்லுகிறார். கடைசியில் அந்த திருமணத்தை கடைசியில் சைவ பாடல் ஒன்றை சொல்லி அவர் முடித்து வைக்கிறார். நாங்கள் கடைசியில் சைவ பற்று வந்துடுது, அது வேற. அப்படி திருமணத்தை இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தமிழரின் திருமணங்களில் திருக்குறள் ஓதுவது கனவு அல்ல, தமிழரின் கடமை என்று சொன்னவர் திருவள்ளுவர் மு. வரதராசனார். திருக்குறள் ஓதிய திருமணம் நிகழ வேண்டும் என்பதை ஒரு காலம் வீண் கனவு என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். நான் சர்வாதிகாரியாக ஏற்பட்டால்
இதுதான் மிக முக்கியம். நான் சர்வாதிகாரியாக ஏற்பட்டால் திருக்குறள் ஓதாத திருமணம் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது என ஆணையிடுவேன்றார். அப்போ அவருடைய இந்த கடைசி கட்டத்தில் நம்ம எப்படி கொண்டு போகிறாருன்னு புரியுது. எல்லாமே திருக்குறள் வழிதான் நடக்க வேண்டும். அது தமிழுடைய திருமணம் மட்டுமல்ல, வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அத்தனையும் திருக்குறள் வழிதான் நடக்க வேண்டும். இது தமிழனுடைய கனவாக இருக்கக்கூடாது, ஒரு நாள் நனவாக மாற வேண்டும் என்று நினைத்தவர் மு. வரதராசனார். ஆக இதுவரை அவருக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று. கடைசியாக ஒரு நிமிடம் நான் சொல்வேன், வேணால் 5 நிமிடம் இருக்கிறது. ஒரு நிமிடம். திருக்குறள் மீது அவருக்கு அசையாத நம்பிக்கை இருந்தது. சமயங்களிலே கடவுள் இவர் இந்த கடவுள் என்ன செய்தது என்று சொன்னால் நம்புறல்ல. அறிவியல்ல ஒரு ஆய்வாளன் சொல்லிட்டா இதுதானே உண்மை நம்புறல்ல. அது மாதிரி வாழ்க்கை அறிவியலை தந்தவன் வள்ளுவன். அவன் சொன்னதை சரிதானா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்காதே, அப்படியே நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் முதலில். அதன் பிறகு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னாரே, அதன் பிறகு பார். ஆனால் முதலில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க உன்னை உருவாக்கம் செய்து கொள் என்று சமுதாயத்தை ஆற்றுப்படுத்தியவர் மு. வரதராசனார் அவர்கள். முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்து அவர் கடைசியாக சொன்ன ஒன்று நான் எண்ணி பார்க்கிறேன். இனி எதையும் வள்ளுவத்தை படிக்கின்ற பொழுது உதட்டால் படிக்காதே, உள்ளத்தால் படி, உணர்வோடு ஒன்றி படி. அது உன் வாழ்க்கையில் நின்று நிலைக்கும் என்று இந்த உலகத்திற்கு தானே வாழ்ந்து வழிகாட்டிய பெருந்தகைதான் மு. வரதராசனார். ஆக ஊருக்கு ஒன்று சொல்வது தான் ஒரு வாழ்க்கை என்ற இரட்டை வேடம் மூவா அவர்களிடம் இல்லை. சொன்னார், சொன்னபடி வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார், பிறருக்கும் எடுத்துக்காட்டாக அவர் திகழ்ந்தார். அதனால்தான் தமிழ்நாட்டில் மூவா என்று சொன்னாலே மூவா வாழ்வு பெற்றார் என்பது மட்டுமல்ல, நாமும் மூவா வாழ்வு பெறுவோம் என்கின்ற மன உணர்வை நம் உள்ளத்திலே விதைத்துவிட்டு சென்ற பெருந்தகையாக அவர்கள் விளங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இப்படி மூவாவை பற்றி ஒரு சில கருத்துக்கள் தான் சொல்வதானால் அதன் பெரிய நூலாக விரிந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் ஒரு சில கருத்துக்களைத்தான் ஒரு 5 பகுப்புகளாக பிரித்து கொண்டு நான் உங்கள் முன் வைத்திருக்கின்றேன். இந்த வாய்ப்பினை கொடுத்தவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டுமல்ல, ஒரு நிமிடமாவது சொல்லணும் இல்லையா? ஏன்னா 52 நிமிடம் ஆயிருக்கிறது, இன்னும் 3 நிமிடம் இருக்கிறது. எனக்கு கொடுத்தது 55 நிமிடங்கள். இதற்கு இந்த 3 அமைப்பினரையும் முதலில் நான் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். என்ன இப்படி அறிவார்ந்த ஒரு மக்கள் கூட்டம், அறிஞர்கள் கூட்டம், அந்த அறிவார்ந்த மக்களிடையே நான் பேசுகிறேன்னு சொன்னாக்கா எவ்வளவு பெருமிதம் எனக்கு ஏற்படுங்க. அந்த நான் பெருமிதத்தோடு தாங்க பேசுகிறேன். உங்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அறிவால் அறிந்த பெருமக்கள், என்னை விட திருக்குறளை அறிந்தவர்கள் இருக்கிறார். சட்டத்துறையில் என்னிடம் திருக்குறள் சட்டவியல் கூறுகள் என முனைவர் பட்டத்திற்கு ஆய்வு செய்தவர்கள் இங்கே தலைவராக இருக்கிறார். அது திருக்குறளின் நினைவாற்றல், எண்ணோடு நினைவாற்றல். அதான் அது நம்ம தாமோதரன் ஐயா அவர்களை பார்த்தா ஒரு குறளை சொன்னால் இந்த எண், என்னை சொன்னால் குறள் என்று அதனோடு ஒன்றி இணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அவரிடம் இருப்பதை நான் காணுகின்ற பொழுது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். யான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையம் என்கின்ற ஒரு எண்ண உணர்வோடு நான் மட்டும் சொல்லாற்றலால் சிறந்தோங்கி வாழ்ந்தால் போதாது, எல்லோரும் சொல்லாற்றல் பெற்றவர்களாக வர வேண்டும் என்பதற்காகவே அவர் இன்றைக்கு பல அமைப்புகளை நடத்தி வருவதையும், சோலைகள் தோறும் நல்ல அந்த மரங்கள் கூட அவர் பேசுகின்ற அந்த பேச்சை கேட்டு அவர்கள் இணைக்கின்ற அதெல்லாம் கேட்டால் அது கூட மகிழ்ச்சி அடையும், அதுவும் துளிர்க்கும் என்று நான் நினைக்கிறேன். தனித்துளிர்க்கும். அப்படியெல்லாம் இன்றைக்கு தனித்துளிர்ப்புகளை பூங்காதோறும் உருவாக்கி வருகின்ற ஒரு பெருந்தகையை நிச்சயமாக நான் பாராட்டத்தான் வேண்டும். ஆக எப்படி பாராட்டுவது என்று பார்க்கிறேன். சொல்லாலும் பாராட்டலாம், செயலாலும் பாராட்டலாம். சொல்லால் பாராட்டி விட்டேன், செயலால் எனக்கு கிடைத்த ஒரு துணியை போற்றி அவருக்கு நான் பாராட்டி தெரிவித்தேன்.
அவர்களுக்கு 2 நூல்களை நான் வழங்குகிறேன். 70 வயதில் 70 சாதனைகள் என்று நான் எழுதிய நூல் எங்கள் காதல் கதையென. மனம் காதல் மனம் செய்கின்ற பொழுது எவ்வளவு அடிபட்டோம் உதைப்பட்டோம், திரைப்படத்தை விட மோசமான எங்கள் வாழ்க்கை அது எப்படிப்பட்டது என்பது எங்கள் காதல் கதையிலே எழுதியிருக்கேன். இந்த அளவில் சரியாக என்னுடைய மணி 55 நிமிடங்கள் 36 வினாடிகள் என்று காட்டியிருக்கிறது. நன்றி, வணக்கம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. முதல்ல நான் தொடங்கும்போது கொஞ்சம் சின்ன தடுமாற்றம் இருந்தது. ஏன்னா 3 பேரும் முனைவர்கள் இங்கே உட்காந்துருக்கும் போது என்னையும் அங்கே உட்கார வச்சாங்க, அழகு பார்த்தாங்க. அதற்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேச அப்படின்னாரு. அடுத்து நம்மளுடைய முனைவர் அம்மா உலகநாயகி பாணி அம்மா வந்திருக்காங்க. அவங்களை வருக நான் வரவேற்கிறோம். சென்ற வாரம் சனிக்கிழமை நாங்கள் மாணவர் மன்றத்துக்கு போயிருந்தோம். ஐயா மிகச்சிறப்பாக அங்கே பேசினாங்கன்றது அங்கே ஒரு விருது பெற்றாங்க. ஐயா விருது பெற்றது திருக்குறள் பேரொளி. ஏன்னா சனிக்கிழமை ஒரு விருது பெற்றாங்க, இங்கே ஒரு விருது பெற்றாங்க, வாரம் வாரம் ஒரு விருது பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். 1000 ஆய்வரங்குகளை நடத்தியவர். 3.25 லட்சம் பேருக்கு அவர் கையால் விருதுகள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செய்திருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயாவை நம்ம பார்க்கும் போதே ஒரு திருவள்ளுவர் மாதிரி தான் இருப்பாங்க. அவருடைய தாடி ஹேர் ஸ்டைல் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து நன்றி உரை கூற சரி நீங்கள் தானே சொன்னீங்க. நன்றி உரை கூற நம்மளுடைய நீங்கள் சொல்லுங்கள் சார். ஐயா திருக்குறள் தாமோதரன் அவர்களே வருகிறவர்களை வரவேற்கிறோம். நான் மாற்றலை சார். அவருக்கு ஒரு சின்னது தலைமை உரை இவரே சொன்னார், ஏன் நன்றி உரை சொல்ல சின்ன ஒரு மாற்றம்னு நினைச்சார். அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. பாவம் எல்லாமே நல்ல எண்ணம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அதில் நம்ம ஒன்றும் அதுக்காக ஒன்றும் வருத்தமே பட வேணாம். சேரன் எதை செய்தாலும் சிந்தித்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். அதில் இருவேறு கருத்தில்லை. நான் போன வாரமே சொன்ன நன்றி உரை சொல்லும் போது எழுந்து போகாத ஒரு அவை இந்த அவை தான். எல்லாம் எல்லாருமே நன்றி உரைனால பாதி பேர் போயிடுவாங்க. ஆனால் நம்ம இந்த அவையை பொறுத்த வரைக்கும் நன்றி உரை முடியும் வரையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்னொரு சின்ன அறிவிப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் தயவுசெய்து நன்றி உரைக்கு இருப்பீங்க. நான் சொல்ல வேணும். இன்னொருத்தர் சொல்லிட்டார் வெளியே வரும்போது, சார் அடுத்த முறை ஒரு சின்ன கண்டிஷன் சார். நான் என்னங்க இந்த வாட்டி இன்னொரு வாட்டி நீங்கள் அந்த மாதிரிலாம் எங்களை சொல்லவே கூடாது, இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் என்ன மாதிரி அவை தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான அவை. நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் நன்றி உரை முடிஞ்சு நீங்கள் அங்கே போகும்போது தான் நாங்கள்லாம் போவோம். ஆனால் இன்னொரு வாட்டி அதை சொல்லாதீங்க, எங்களை அது கீழே இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டார். அதனால் நான் அதை சொல்லலை. சரியா, வாபஸ் வாங்கிக்கிறேங்க. ரைட், ஓகே, ரைட். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சிறப்புரையை நாம் கேட்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னாங்க, என்னிடம் அவர் முனைவர் பட்டம் பெற்றார் என்று. அவரிடம் முனைவர் பட்டம் பெறுவது என்பது அவ்வளவு லகுவான காரியம் அல்ல. ஏன்னா அவருக்கு இந்த முழு அளவு திருப்தி வேணும், ஒரு நிறைவு பெற்று இருந்தால் தான் அதுக்கு அந்த கையெழுத்து அவர்கிட்ட இருந்து வரும். இல்லைனா அது திருப்பி எடுத்துட்டு வாங்கன்னுடுவார். அந்த அளவு கடினம். ஆனால் அதனுடைய அந்த பயனை அந்த பலனை நாம் அனுபவிக்கலாம், நுகரலாம். அதுதான் உண்மை. அந்த அளவு ஒரு அரிய மனிதர் என்பதற்காக சொல்ல வந்தேன். அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா 989வது குறள் நமக்கு நினைவில் வரும். ஊழி பெயரினும் தான் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்ற ஒரு குறள். அதாவது எந்த காலத்திலும் அவருக்கு ஒரு கொள்கை, அது திருக்குறள் கொள்கை. அவருடைய சொன்னார் பாருங்க, பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் வீட்டு இல்லத்து நிகழ்ச்சிகள் எல்லாமே திருக்குறள் முறைப்படி தான் அவர் நடத்துவார். அது அவருடைய கொள்கை. அதிலிருந்து எந்த மாற்றமும் அல்ல. திருக்குறளை தன்னுடைய மூச்சு, பேச்சு, வாழ்க்கை என்று அவர் அமைத்து கொண்டு வாழ்கிறார். ரொம்ப அழகா சொன்னார். இருவேறு மக்களை நாம் பார்க்கிறோம்.
அதாவது சொல்லுவது ஒன்று, செய்வது வேறொன்று. இந்த நிலையிலே இரண்டும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் சிலர். அதனால தான் வள்ளுவர் காதலை கூட ரொம்ப அழகா சொன்னவர். காதலிப்பவர்கள் நிறைய பேர், ஆனால் உண்மையான காதலர்கள் யார்? இந்த வித்தியாசம் நமக்கு வேணுமா வேணாமா? எல்லாராலையும் காதலிக்க முடியும், ஆனால் நிறைய பேர் சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம நாட்டில் தான் காதலுக்கு படமும் நிறைய எடுத்தவங்க, காதல்னு சொன்னால் அசிங்கம்னு சொன்னவங்களும் நம்மள தான். நீங்கள் யார் வேணால் பாருங்கள், காதல்னு ஒரு படம் பார்த்தா எல்லாரும் ரசிப்பாங்க. அன்றைக்கே ஒரு பாட்டு எழுதினார் இல்லையா அவர். ஆனால் வீட்டில் காதல்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? யாரை கேட்டு, இதெல்லாம் யாரை கேட்டு செய்யணும் இல்லையா? கண்டது மண்ணும் ஒரு நாள் நேர இல்லையா, அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று. 1146வது குறள், அலர் அறிவுறுத்தல் என்ற அதிகாரம். அதனால் ஒரே ஒரு நாள் தான், உடனே காதல். கண்டதும் காதல் அல்ல, உள்ளத்து காதல். அதனால் வாழ்க்கை என்பது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அங்கே இதை நம்ம உணரணும். அதெல்லாம் உணர்ந்து ஆராய்ந்து அதுவாகவே மாறி படித்தல், அதுவாகவே மாறிவிடுதல் என்பது திருக்குறளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பேர். திருக்குறளில் மட்டும்தான் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, அது பற்றுதல். அதுதான் ஐயா இன்னைக்கு எடுத்து காட்டினாங்க. எப்படி இன்னைக்கு அவர் சொன்ன செய்திகள் சில செய்திகளாக இருக்கலாம், ஆனால் ஆழமான செய்திகள், அழுத்தமான செய்திகள். சில செய்திகள் நம் செவிக்கு உட்படாத செய்திகள். அதையெல்லாம் இன்னைக்கு எடுத்து அவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப நிதானமாக ஒரு தென்றல் போல வந்திருந்து, ஆனால் ஆழமாக ஒரு பதிவுகளை ஏற்படுத்திய ஒரு பண்பட்ட செய்திகளை நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரு விருந்து என்றால் மிகையாக. ஏன்னா உங்கள் கை கர ஒலிகள் தான் அது திற ஒலிகள். ஓகேங்களா? எங்கள் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் புரிஞ்சுக்கினார், நல்லா தட்டினார். அதனால் அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு நம்ம தரக்கூடிய மிகப்பெரிய விருது அதுதான். வேறு விருதெல்லாம் அப்புறம். அந்த விருதை நாம் இப்போ கிறிஸ்மஸ் வர இருக்கிறது. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு கொண்டாட்டமான ஒரு செய்தி. அது திருக்குறளில் ஏதாவது கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது இருக்குதா? ஒரு நண்பர் என்னை கேட்டார், எங்கள் திருக்குறளில் கிறிஸ்மஸ் பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா? அது அப்புறமா வந்தார்ப்பா அவர், இது நூற்றாண்டு வேறு ஆனால் சொல்லியிருக்கார். எப்படின்னா 1015வது குறளை நீங்கள் பார்க்க வேண்டும். பிறர் வழியும் தன் வழியும் நாணுவார் நாணிற்கு உரை பதி என்னும் வழக்கு என்ற ஒரு குறள் இருக்கிறது. தனக்காக வரக்கூடிய பழி மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்காக ஏற்படக்கூடிய பழிக்காக அஞ்சுபவர்கள் இருக்கிறார்களே, நாணுபவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் உச்சமானவர்கள், உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுநாதரை சிலுவையிலே அறைகிறார்கள். ஐயோ என்னை காப்பாத்துன்னு சொல்ல அவர் நிலைக்கல. ஐயோ இவர்கள் செய்கிறார்களே பாவிகள், என் பாவம் செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்களே, இறைவா இவர்களை மன்னியும்னு நினைச்சார் பாருங்க. உச்சம். இதுதான் குறள், இதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளை வாழ்க்கையாக எடுத்தவர் டாக்டர் மூவ. அதை இன்று நம்மிடையே ரொம்ப அணுக்கமாக நம் உள்ளங்களிலும் அணுக்களிலும் பதியும் வண்ணம் அழகாக அணி செய்ய, அணிபட, நனிபட, நயம்பட, சுவைபட, நனிபட சொன்னவர் நம்முடைய ஐயா அவர்கள் என்றால் மிகையாக. தட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன், பாவம் டயர்டாகிட்டுக்கிறீங்க நீங்கள். என்ன இருந்தாலும் அரை மணி நேரம் மேலே உட்கார வைக்கக்கூடாதுங்க யாரையுமே. ஆனால் நீங்கள் 1.5 மணி நேரம் உட்கார்ந்துருக்கக்கூடிய உயர்ந்த சான்றோர்கள் என்று சொல்லி அடுத்த செய்தி, அதாவது ஒரு ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. பாரதிய வித்யா பவனினுடைய செயலர் திரு ராமசாமி அவர்களுடைய இல்லாள் அவர்கள் மறைந்தமைக்கு ஒரு நிமிடம் நாம் எல்லாம், இந்த பாரதிய வித்யா பவனினுடையது, ஒரு நிமிடம் அவருக்கு ஒரு நன்றி.
நிறைவாக இந்த அரங்கம் இன்று நடக்கிறது என்றால் அதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்து தந்த நம்முடைய பேராசிரியர் மதிப்புக்குரிய டாக்டர் உலகநாயகி பழனி அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று தலைமை தாங்கி சிறப்புரையாற்றிய அருமை ஐயா எங்களுடைய முனைவர் திருக்குறள் தூயர் ஐயா மோகனராஜ் ஐயா டாக்டர் மோகனராஜ் ஐயா அவர்களையும் நாங்கள் நன்றியுடன் எண்ணி பார்க்கிறோம். எங்களுடைய டாக்டர் மூவ அமைப்பினுடைய நற்பணி சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இலங்குகின்ற டாக்டர் கமலக்கண்ணன் ஐயா அவர்களையும் நன்றியுடன் பார்க்கிறோம். இங்கு அருமையாக நிகழ்ச்சி நிரலை தொகுத்து தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு நண்பர் அன்பு தம்பி சேரன் ஐயா அவர்களையும் அன்புடன் நினைத்து பார்க்கிறோம். மற்றும் இங்கே என் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய தரமான திறமான ஆற்றல் மிக்க சான்றோர்களையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். மேலும் இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்திய டாக்டர் மூவ திருக்குறள் நற்பணி சங்கம், திருவிக்கா பேச்சு பயிலரங்கம், இங்கு வந்திருக்கக்கூடிய திருவிக்கா பேச்சு பயிலரங்க நண்பர்கள், அமைப்பாளர்கள் மற்றும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களை நாம் எண்ணாமல் இருக்க முடியாது. இன்று எங்கெங்கெல்லாம் தமிழ் பணி நடக்கிறதோ ஒரு பெரும் வள்ளலாக இருந்து இவற்றையெல்லாம் எந்த குறியெதிர்ப்பும் இன்றி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த அருமை கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அமைப்பினரையும் நாங்கள் நன்றியுடன் எண்ணி பார்க்கிறோம். அனைவருக்கும் நன்றி பாராட்டி வருகின்ற டாக்டர் மூவா திருக்குறள் நற்பணி சங்கத்தினுடைய கூட்டம் 20வது சிறப்பு கூட்டம் திருவிக்கா பள்ளியிலே நடைபெற இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் அந்த அழைப்பிதழ் கொடுத்துருப்பாங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ உங்களை இணைத்து கொண்டு அந்த திருக்குறள் பணியாற்ற உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி, வணக்கம். This is the story of a house that has journeyed across 5 decades. A journey of struggle, adventure, passion and achievement. A journey from a local name to global fame. Sri Krishna Sweets, founded by Amuda Semmal, Sri Mahadevayar, is known for its melting magic, the divine Mysore Pa, a delicacy loved by one and all in India and abroad. Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.